Hello everyone, welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. So combined technical services mechanical சிற்பி பேட்ச் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிகாலன் பேட்ச்னு 2 பேட்ச் இருக்குது. ஸோ சிற்பி பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 24th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரிகாலன் பேட்ச் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ ADA 247 மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் மெனி ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியம் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கானது மெட்டீரியல், ஜாப் அலர்ட்ஸ், டெய்லி குவிஸ், சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ், மேகசைன்ஸ், பவர் கேப்சூல்ஸ், நோட்ஸ், ஆர்டிகல்ஸ், வீடியோஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ADA 247 மொபைல் ஆப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ADA 247 மொபைல் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு சர்ச்சில் வந்து ADA 247 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆப்னு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூகுள் லாகின் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் வைஸ் எக்ஸாம் எந்த ஸ்டேட்டில் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஸ்டேட் வைஸ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸோ தமிழ்நாடு லெவலில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்பப்பெல்லாம் அதுக்கான பேட்ச் ADA 247 ஸ்டார்ட் ஆகுது, இந்த எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ADA 247 மொபைல் ஆப் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் ADA 247 தமிழ் யூடியூப் சேனலில் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் புதுசாக வந்து ஒரு யூடியூப் கிளாஸ் வருதோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ADA 247 தமிழில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் மெக்கானிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேட்ச்சு, ஒரு பேட்ச் வந்து ஆல்ரெடி லான்ச் ஆயிருச்சு. தட் இஸ் கரிகாலன் பேட்ச் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கான பேட்ச். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா CTS TNPSC கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் சிற்பி பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமா அண்ட் ITI. ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிகாலன் பேட்ச்சில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் இப்போ ரீசெண்டாக 2 days முன்னாடி லான்ச் ஆன கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமா குவாலிஃபிகேஷன், டிப்ளமா அண்ட் ITI குவாலிஃபிகேஷன் இதுதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே போயிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது அதில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஸோ நிறைய கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்க்கும் வந்து ஸோ டிப்ளமா எலிஜிபிள், இன்ஜினியரிங் ஆஸ் வெல் அஸ் ITIயில் நிறைய ட்ரேட் வந்து இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம் ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ட்ரேட்ஸ் இதெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் அட்மிஷன்ஸ் அண்ட் ரிலேட்டட் queries யூ கேன் காண்டாக்ட் திஸ் மொபைல் நம்பர். ரைட், இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா TNPSC கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமா குவாலிஃபிகேஷனாக மெக்கானிக்கலுக்கான சிலபஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கோடு வந்து பார்த்தீங்கன்னா கோட் 512. ஓகேவா, கோடு வந்து 512 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கோடுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு காமனாக கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு தனியாக இல்லை, ஆட்டோமொபைலுக்குன்னு தனியாக இல்லை. ஸோ இதை நம்ம எங்கே பார்க்கலாம், ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷனில் பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஜெனரிக்காக இருக்கும், பேப்பர் 2ல் டெக்னிக்கல் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இருக்கும், 2வது கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல், தட் இஸ் 512 கோடு என்னன்னு நம்ம TNPSC வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது டிப்ளமா ஸ்டாண்டர்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் டிப்ளமாக்கும் இன்ஜினியரிங்க்கும் இந்த என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரு யூனிட்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது. இன்ஜினியரிங்கில் வந்து இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ், ஒரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ் இருக்கும். ஒன்று வந்து 25, 20, 18, 12 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் டிப்ளமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 யூனிட்ஸ். இந்த 10 யூனிட்ஸ்லையுமே எல்லா யூனிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டேஜ், ஒரு யூனிட்லையுமே வந்து 20 கொஸ்டின்ஸ். ஸோ ஆல் டுகெதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 யூனிட்ஸ் 20 கொஸ்டின்ஸ் ஈச். ஸோ 200 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours டியூரேஷன். ஸோ யூனிட் 1 பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், யூனிட் 2 மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், யூனிட் 3 ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, யூனிட் 4 டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ், யூனிட் 5 சிம் கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், யூனிட் 7 வந்து சேசிஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ். ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக டெடிக்கேட்டடாக ஒரு 3 யூனிட் கொடுத்துருப்பாங்க, மெக்கானிக்கல் ரிலேட்டடாக சம் யூனிட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆட்டோமொபைல் அப்படின்னும் போது இட் ஹாஸ் சம் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸும் இதில் இன்வால்வ் ஆகிறதால எலக்ட்ரிக்கலுக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டாக ஒரு யூனிட். ஸோ யூனிட் 6 ஆட்டோமொபைல்,
யூனிட் 7 chassis and transmission systems, யூனிட் 8 electrical engineering in electric vehicles. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுமே வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பூம் ஆகிட்டு தொடர்ந்து நல்ல க்ரோத் இருந்துட்டு இருக்கு. அதனால் அது ரிகார்டிங் ஒரு யூனிட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். யூனிட் 9 பாடி பில்டிங் டெக்னாலஜி. ஸோ ஆட்டோமொபைலோட பாடி சேசிஸ், ஸோ இது ரிகார்டிங் என்னென்னலாம் டாபிக் இருக்கோ இதெல்லாம் நம்ம இந்த யூனிட் 9ல் பார்ப்போம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூனிட் 10 டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ 50% ஆட்டோமொபைல் டாப்பிக்கு, 50% மெக்கானிக்கல் டாப்பிக்கை சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிலபஸ், தட் இஸ் கோட் 512. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது முதல்ல கோட் என்ன, உங்களோட கோட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்களா. ஸோ இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கோட் வந்து பார்த்தீங்கன்னா 399. இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டுக்கு வந்து கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 399. டிப்ளமாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 512. மெக்கானிக்கலுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த சிலபஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். ரைட், இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா, ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 2025 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேரத்தானில் தொடர்ச்சியாக வில் சி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த ஸ்டிப்புலேட்டட் டைம். First question, the only way to check the width of the splines in a clutch plate hub is by using dash. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹப் இருக்கு. ஹப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக ஸ்ப்ளைன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ப்ளைன் கொண்ட ஷாஃப்ட் நம்ம அதை உள்ள ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ளைனோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறது? ஒன்லி வே டு செக் தி விட்த் ஆஃப் த ஸ்ப்ளைன் இன் அ கிளச் பிளேட். மைக்ரோமீட்டரா, கோ அண்ட் நோ கோ கேஜா, வெர்னியர் கேலிப்பர், ஸ்லிப் கேஜ், ஆன்சர் நாட் நோன். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 ஆப்ஷன் அப்படின்னும் போது தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் 25%. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது 25% சான்ஸ். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா 4ல் நீங்கள் எது தெரிஞ்சதுன்னா கரெக்டான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின் நீங்கள் போயிடலாம். ஒருவேளை தெரியல அப்படின்னா எதுன்னு சூஸ் பண்ணி யோசிச்சு செக் பண்ணி எழுதும் போது 25% சான்ஸ். ஏன்னா 4 ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5. இந்த 5வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்றதால ஆன்சர் நாட் நோன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு தான் வரணும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் சில கொஸ்டினில் ஆன்சர் தெரியலன்னா நம்ம விட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக ஆன்சர் நாட் நோன் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இப்போ ரீசெண்டாக ஒரு 6 months ஒரு 1 yearக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 5 ஆன்சர் நாட் நோன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். ஸோ கிளச் பிளேட்டோட ஹப் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ப்ளைன்ஸில் மெஷர் பண்ணுறதுக்கு வில் பி யூசிங் கோ அண்ட் நோ கோ கேஜ். ஸோ திஸ் இஸ் த கேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கோ எண்ட் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நோ கோ எண்ட் இருக்கும். ஸோ ஒரு ஹாலோவான ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அதில் கோ எண்ட் உள்ளே போகணும், நோ கோ எண்ட் வந்து உள்ளே போகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கேலிப்ரேஷன். ஸோ கோ எண்ட் ஷுட் கோ இன்சைட் த ஹோல், நோ கோ எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரே வந்து கோ அண்ட் நோ கோ கேஜ், எஸ்பெஷலி மேனுஃபேக்சர்ட் அக்கார்டிங் டு த ஸ்டாண்டர்ட் ஸ்ப்ளைன் டைமென்ஷன்ஸ். கோ கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா should enter the spline, no go gauge பார்த்தீங்க அப்படின்னா should not enter. So here you can see go and no go gauge. Therefore option B is the correct answer for question number 1. Moving on to the next question, question number 2. The type of rear axle used on truck is dash. The type of rear axle used on truck. ட்ரக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ரியர் ஆக்சில் என்ன மாதிரியான கேட்டகரி? நிறைய கேட்டகரி இருக்குது. செமி ஃப்ளோட்டிங், ஃபுல்லி ஃப்ளோட்டிங், 3/4 ஃப்ளோட்டிங், நான் ஃப்ளோட்டிங். இந்த 4 ஆப்ஷனில் எதுன்றது செக் பண்ணோம். ஸோ ஹெவி ட்ரக்ஸ் கேரி லார்ஜ் லோட்ஸ். ஹெவி ட்ரக்ஸ் கேரி லார்ஜ் லோட்ஸ் எதுக்காக அப்படின்னா therefore axle should transmit only torque while axle housing supports the vehicle load. ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் ஓகேவா இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செமி ஃப்ளோட்டிங், இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஃப்ளோட்டிங், இது ஃபுல்லி ஃப்ளோட்டிங். ஸோ என்ன அப்படின்னா இந்த என்டையர் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெவி ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான லோட். ஸோ அது ரொம்ப அதிகமான லோட் இருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சில் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மட்டும் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சில் ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வெஹிக்கிள் லோட். இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் ஃபுல் ஃப்ளோட்டிங் ஆக்சிஸ், ஃபுல் ஃப்ளோட்டிங் ஆக்சில். ஸோ இதுக்கான அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லோட் கெப்பாசிட்டி, பெட்டர் சேஃப்டி, ஈஸி ஆக்சில் ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ்ட் இன் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். ஓகேவா, ஸோ therefore for question number 2 rear axle used on truck வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபுல்லி ஃப்ளோட்டிங்.
Moving on to the next question. Question number 3. Clutch plate in a clutch assembly is splined to dash. Clutch plate இருக்கக்கூடிய clutch assembly எந்த ஷாஃப்டோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க? ப்ரெஷர் பிளேட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா, ஃப்ளைவீலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா, கியர் இன்புட் ஷாஃப்டா, கிராங்க் ஷாஃப்டா அப்படின்னு பார்க்கும்போது செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. The clutch plate is mounted on the gearbox input shaft using internal splines when clutch pedal is released. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து எங்கே பவர் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்ஜின்லேருந்து ஃப்ளைவீல், ஃப்ளைவீல்லேருந்து கிளச் பிளேட்லேருந்து கியர் பாக்ஸ் இன்புட் ஷாஃப்ட்டு, கியர் பாக்ஸ் இன்புட் ஷாஃப்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கியர் பாக்ஸோட டிரான்ஸ்மிஷன், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீல். ஒருவேளை ஹெவி வெஹிக்கிள்ஸாக இருந்தால் இந்த டிரான்ஸ்மிஷனுக்கும் வீலுக்கு நடுவில் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு ஒரு இடம் வரும். ஓகேவா, டிரான்ஸ்மிஷனுக்கும் வீலுக்கு நடுவில் வீல் ஹேவ் டிஃப்ரென்ஷியல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பவர் வந்து வீல். The spline allows the torque transmission while permitting a slight axial movement during clutch engagement. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம பிரேக் பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஒரு டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகும். இந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியர் மாற்றிடுவோம். ஓகேவா, நம்ம கிளச்சை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியர் போடும்போது பவர் இந்த இடத்துல டிஸ்எங்கேஜ் ஆகுது. அந்த டிஸ்எங்கேஜ் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கியர் போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கிளச் பெடல் ரிலீஸ் பண்ணும்போது அகைன் இட்ஸ் பீங் எங்கேஜ். ஸோ கிளச் பிளேட் இன் கிளச் அசம்பிளி இஸ் ஸ்ப்ளைன் டு தி கியர் பாக்ஸோட இன்புட் ஷாஃப்ட். கியர் பாக்ஸோட கிளச் பிளேட் எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கியர் பாக்ஸோட இன்புட் ஷாஃப்டோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. Dash enable the power transmission at varied lengths of the propeller shaft. ஸோ ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் அப்படின்றது இன்ஜின்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த அவுட்புட்டை பின்னாடி ரியர் வீல் கொண்டு போகிறதுக்கு பின்னாடி லாங் ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸில் ஒரு ரொட்டேஷன் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவரை வந்து எடுத்துகிட்டு போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ இன்ஜினோட ஹைட் ஒரு இடத்துல இருந்தாலும் ரியர் வீலோட ஒரு ஹைட் வேறு இடத்துல இருந்தாலும் ஸோ இந்த இன்க்ளினேஷனை வந்து இந்த டிஃபரன்ஸ் இன் ஹைட்டை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மூலமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் என்ன அப்படின்றத பார்ப்போம். டேஷ் எனேபிள் த பவர் டிரான்ஸ்மிஷன் அட் வேரிட் லென்த் ஆஃப் த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க, கிளச்சா, கியர் பாக்ஸா, யூனிவர்சல் ஜாயிண்டா, ஸ்லிப் ஜாயிண்டா. ஓகேவா, ஸோ வேரியிங் லென்ஸ், ஸோ வேரியிங் ஹைட் அப்படின்னும் போது யூனிவர்சல் ஜாயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு இடம் ஒரு ஹைட் இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு ஹைட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கிருந்து நீங்கள் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், யூனிவர்சல் ஜாயிண்ட் கனெக்ஷன் கொடுத்து நம்ம பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து லென்த் வேரி ஆகும். ஓகேவா, ஸோ ரியர் வீலில் சஸ்பென்ஷன் மேலே கீழே இறங்கும் போது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரியான நம்ம ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டியூரிங் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கியர் பாக்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் சேஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் மூவ்மெண்ட். சஸ்பென்ஷனில் வெஹிக்கிளோட வீல் மேலே கீழே போயிட்டு வரும்போது இந்த டிஃபரன்ஸ் ஏற்படும் ஆஃப் லென்த்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஜாயிண்ட் சேஞ்சஸ் தி எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் வைல் ஸ்டில் டிரான்ஸ்மிட்டிங் பவர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் ஜாயிண்ட்டு. இந்த பார்ட்டாக யூனிவர்சல் ஜாயிண்ட், இது கனெக்டட் டு அனதர் யூனிவர்சல் ஜாயிண்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டில் இன்டர்னல் ஸ்ப்ளைன்ஸ் இருக்கும், இந்த பார்ட்டில் எக்ஸ்டர்னல் ஸ்ப்ளைன்ஸ். இந்த ரெண்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்ப்ளைன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வேரி ஆகும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த டைம் பார்த்தீங்கன்னா லென்த்துமே இன்க்ரீஸ் ஆகும். சஸ்பென்ஷன் கீழே இறங்கும் போது ஹைட் டிக்ரீஸ் ஆகும், லென்த் டிக்ரீஸ் ஆகும். ஸோ த வேரிங் இன் லென்த் இஸ் அட்ஜஸ்டட் யூசிங் ஸ்லிப் ஜாயிண்ட். ஸ்லிப் ஜாயிண்ட் இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ஜாயிண்ட். Therefore, for question number 4, slip joint enable the power transmission at varied lengths of a power shaft. Moving on to the next question. Question number 5. Dash connects and disconnects the engine with the rest of the powertrain. எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினை மற்ற ரெஸ்ட் ஆஃப் த பவர் ட்ரெயினோட கனெக்ட் பண்ணுறதும் டிஸ்கனெக்ட் பண்ணுறதும் என்ன, எந்த காம்பனன்ட், கிராங்க் ஷாஃப்டா, கிளச்சா, யூனிவர்சல் ஜாயிண்ட் ஆர் ஃபைனல் டிரைவ். ஸோ கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரிப்பீட்டாக நடக்கும் ஆட்டோமொபைலில். தட் இஸ் நன் அதர் தேன் கிளச். த கிளச் இஸ் இன்ஸ்டால் பிட்வீன் த இன்ஜின் அண்ட் த கியர் பாக்ஸ். ஸோ இன்ஜின் இங்கே இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு. ஸோ இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are connecting a clutch. ஸோ எங்கேஜிங் டிஸ்எங்கேஜிங். எங்கேஜிங் எப்படி நடக்குது, கிளச் பெடல் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்எங்கேஜிங், ப்ளஸ் பெடல்லேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேஜிங் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த எங்கேஜிங் டிஸ்எங்கேஜிங் எங்கே நடக்குது அப்படின்னா இன் கிளச் இட் இஸ் பொசிஷன்ட் ஆர் ஓரியன்டட் பிட்வீன் இன்ஜின் அண்ட் த கியர் பாக்ஸ். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கனெக்ட்ஸ் இன்ஜின் பவர், டிஸ்கனெக்ட்ஸ் இன்ஜின் பவர், அலவ் ஸ்மூத் கியர் ஷிஃப்டிங் அண்ட் ப்ரிவென்ட் இன்ஜின் ஸ்டாலிங். இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சோட ஃபங்க்ஷன்ஸ். Therefore, option B is the correct answer for question number 5. Clutch connects and disconnects the engine with the rest of the powertrain.
Next, the main function of differential. Question number 6. The main function of differential is dash. Increase engine speed, allow driving vehicles to rotate the different speeds while turning, reduce engine temperature, increase fuel consumption. Option E, answer not known. So the correct answer for question number 6. Differential oda main function enna? ஏன் differential பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க? இதுக்கான main function என்ன? So while taking a turn, outer wheel travels a greater distance than the inner wheel. So இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கார் இருக்கு. So it is turning. So turn ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா inner wheel red color, outer wheel வந்து பாத்தீங்கன்னா blue color. So inner wheel ஓட டயரோட மூவ்மெண்ட் வச்சு நம்ம சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா we get a smaller circle. Outer wheel ஓட டயரோட மூவ்மெண்ட் வச்சு பாத்தீங்கன்னா we get a bigger circle. So அப்போ number of inner wheel பாத்தீங்கன்னா less number of times rotate ஆகுது than the outer wheel. So outer wheel வந்து பாத்தீங்கன்னா more number of times it is being rotated. ஏன்னா இதுக்கும் distance vary ஆகிறதால இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், டிஃபரன்ஷியல் யூஸ் பண்றோம். இப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டா போகும்போது ப்ராப்ளம் இல்ல, டியூரிங் கார்னரிங் ஆர் டியூரிங் டர்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் an important role. அப்படி இல்ல அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஸ்லிப் ஆகும், it will not turn properly. So while taking a turn, outer wheel travels a greater distance than the inner wheel. இதுதான் நான் இங்க சொல்லியிருந்தேன், outer wheel travels a greater distance than the inner wheel. The differential allows two driving wheels to rotate at different speeds while transmitting power to the both wheel. அதே மாதிரி நம்பர் ஆஃப் அதிகமாக சுத்தம் கம்மியாக சுத்தம் தாண்டி ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் வீலுக்கு இன்னர் வீலுக்கு there is a difference. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கு we need a mechanism that is differential. ஸோ இதனால என்னென்னலாம் நடக்குது, வித்தவுட் டிஃபரன்ஷியல் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா டயர் வியர் இன்க்ரீசஸ், டயர் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா தேயறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக தேயும். அடுத்து ஸ்டீரிங் பிகம்ஸ் டிஃபிகல்ட். அடுத்து டிரான்ஸ்மிஷன் காம்பனன்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஸ்ட்ரெஸ். டிஃபரன்ஷியல் இல்லை அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ். ஸோ ரெண்டு முக்கியமான பர்பஸ், ஒன்று அவுட்டர் வீல் டிராவல்ஸ் அ கிரேட்டர் டிஸ்டன்ஸ் அந்த இன்னர் வீல், இதெல்லாம் டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டிஃபரன்ஷியல் allows the two driving wheels to rotate at different speeds while transmitting power to both wheel. ரெண்டு வீலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது, ஆனால் ஒரு வீல் ரொட்டேஷன் கம்மியாக இருக்கும், ஒரு வீல் ஸ்பீடு கம்மியாக இருக்கும், இன்னொரு வீலோட ஸ்பீடு அதிகமாக இருக்க மாதிரி நம்ம டிஃபரன்ஷியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் நடக்குது. Therefore the question number 6க்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா the main function of differential is allow driving wheels to rotate at different speeds while turning. Moving on to the next question. Question number 7. Flywheel எங்க வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைவீல் அப்படின்றது ஒரு வெஹிக்கிளில் முக்கியமான காம்பனன்ட். ஃப்ளைவீல் அப்படின்றது எந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, கேம் ஷாஃப்டோடையா, கிராங்க் ஷாஃப்டோடையா, ப்ரொப்பலர் ஷாஃப்ட், கியர் பாக்ஸ். செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ளைவீல் இஸ் போல்டட் டு த ரியர் எண்ட் ஆஃப் த கிராங்க் ஷாஃப்ட். ஃப்ளைவீல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்டோட ரியர் எண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இட் ஸ்டோர்ஸ் ரொட்டேஷன் எனர்ஜி டியூரிங் த பவர் ஸ்ட்ரோக் அண்ட் ரிலீசஸ் டியூரிங் த அதர் ஸ்ட்ரோக்ஸ் டு என்ஷோர் ஸ்மூத் இன்ஜின் ஆப்ரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளைவீலை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராங்க் ஷாஃப்ட் ஃப்ளாஞ்சு, அதில் ஃப்ளைவீல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் கியர், அதோட தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ எங்கேஜிங் டிஸ்எங்கேஜிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளச்சில் தான் நடக்குது. இது எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் வித் த ஃப்ளைவீல். ஃப்ளைவீல் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் டு த கிராங்க் ஷாஃப்ட் ஃப்ளாஞ்ச். ரைட். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினில் நமக்கு ஓட்டோ இன்ஜின், ஓகேவா, அதாவது பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட் அப்படின்னு நமக்கு 4 ஸ்ட்ரோக் இருக்கு. சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட். இந்த பவர் ஸ்ட்ரோக்கில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பவர் ஸ்ட்ரோக்கில் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜியை இந்த சக்ஷன், கம்ப்ரெஷன், எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா இந்த கிடைக்கிற எனர்ஜி இங்கே காலி ஆயிடுச்சு அப்படின்னா இது மறுபடியும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு, பிஸ்டனை மேலே தள்ள கீழே தள்ளுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வி நீட் பவர். ஸோ அதனால பவர் ஸ்ட்ரோக்கில் கிடைக்கிற எனர்ஜியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீலில் ஸ்டோர் பண்ணி இது மற்ற 3 ஸ்ட்ரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான காம்பனன்ட் தான் ஃப்ளைவீல். The flywheel is mounted on the crankshaft. Option B is the correct answer. Moving on to the next question. Question number 8. Which component absorbs torsional vibration in a clutch plate? Which component absorbs torsional vibration in a clutch plate? Clutch spring, diaphragm spring, torsion spring, pressure plate. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. So torsion spring is fitted in the clutch plate, absorb engine torque fluctuations and reduce vibrations and shock during clutch engagement. ஸோ ஒரு கிளச் பிளேட்டோட டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்ஷன் ஸ்ப்ரிங்ன்றது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ
So here we have torsion spring. So central இருக்கக்கூடிய the clutch plate diskல we have several springs arrangement. So இந்த spring arrangementக்கு பேர் தான் torsion spring. இதுக்கான purpose என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it absorbs shock and reduces vibration for smooth power transmission. Okay, எது இங்க கொடுத்திருப்பாங்க? Torsion springs within the clutch plate absorb engine torque fluctuations and reduce vibrations and shock during clutch engagement. Therefore, for question number 8, option C, torsion spring is the correct answer. Moving on to the next question, question number 9. Which component transmits power from the gearbox to the differential? Which component transmits power from the gearbox to differential? Power transmit பண்றதுக்கு என்ன component? Axle shaft, propeller shaft, clutch plate, crankshaft. செக் பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Propeller shaft. Propeller shaft இன்னொரு நேம் வந்து பாத்தீங்கன்னா drive shaft which connects gearbox to the differential and transmit power especially in rear wheel drive vehicles. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற இப்போ மாடர்ன் டேஸில் ஒவ்வொரு கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இன்ஜின் ஃப்ரண்ட் வீல் டிரைவ், ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இருக்கும், ஃப்ரண்ட் வீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ், பின்னாடி வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கைட். அதே மாதிரி ஃப்ரண்ட் வீல் தான் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் லெஃப்ட் ரைட் திரும்புறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் வீலே யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ். ஸோ ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இருக்கும், பின்னாடி வீலுக்கு பவர். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இன்ஜின்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கியர் பாக்ஸ்லேருந்து டிரைவ் ஷாஃப்ட் அப்படின்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வழியாக டிஃப்ரென்ஷியலுக்கு பவர் போகும். அப்புறம் டிஃப்ரென்ஷியல்லேருந்து ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வீலுக்குமே வந்து பவர் வில் பி transmitted. So this is how power is being transmitted from the engine to the differential through propeller shaft or drive shaft. Therefore, for question number 9, the component that transmits power from the gearbox to the differential is option B, propeller shaft. Next, question number 10. Which type of a clutch spring is commonly used in modern passenger car? Which type of a clutch spring is commonly used in modern passenger car? Coil spring, leaf spring, diaphragm spring, helical compression spring. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. For question number 10, which type of a clutch spring is commonly used in modern passenger car? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் அப்படின்னும் போது நம்ம நார்மலாக வந்து மேக்பர்சன் ஸ்டட் தான் சொல்லுவோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கிளச் ஸ்ப்ரிங், கிளச்சில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங் என்ன கேட்டகரி? ஸோ காயில் ஸ்ப்ரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனுக்கு, லீவ் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் சஸ்பென்ஷனுக்கு. ஸோ அப்போ ரெண்டுமே கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடில் கொஸ்டினை 1 or 2 டைம்ஸ் படித்து பார்த்து கொஸ்டினுக்கே சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு ஆன்சர் இருக்கும், அது ரெண்டும் என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல காயில் ஸ்ப்ரிங்கும் சம்மந்தம் இல்லை, லீவ் ஸ்ப்ரிங்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை. அப்போ என்ன ஆன்சராக இருக்கும்? ஒன்று டயஃப்ராம் ஸ்ப்ரிங்காக இருக்கும், இல்லைனா ஹெலிக்கல் கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங்காக இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன வந்திருக்கோம், ஒரு கிளச்சோட அரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் பார்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வில் சூஸ் தி ஃபைனல் கரெக்ட் ஆன்சர். இங்கே பார்ப்போம், மாடர்ன் பேசஞ்சர் கார்ஸ் ப்ரிடாமினன்ட்லி யூஸ் டயஃப்ராம் ஸ்ப்ரிங் clutches because they provide uniform damping, lower pedal effort, better heat dissipation, longer service life. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா we have a clutch diaphragm spring. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா diaphragm clutch diaphragm springக்கான டயக்ராம். ஓகேவா, இதுதான் வந்து diaphragm spring. The conical spring shaped like a diaphragm provides a clamping force needed to press the clutch disc against the flywheel. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம வந்து கிளச்சிலேருந்து கால் எடுத்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு அந்த ஷீட் அந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீலோட எப்பயுமே கான்டாக்டில் இருக்க மாதிரி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, இந்த டயஃப்ராம் ஸ்ப்ரிங். Therefore, for question number 10, type of clutch spring commonly used in modern passenger car பார்த்தீங்க அப்படின்னா diaphragm spring. For question number 10, option C is the correct answer. Moving on to the next question. The keyboard shortcut to create a chart in Microsoft Excel. Microsoft Excel la shortcut key for creating a chart இது என்ன? F8 F9 F10 or F11. ஸோ கீபோர்டோட ஷார்ட்கட் கீஸ் தெரியணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கீஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது F1 பார்த்தீங்க அப்படின்னா இட் ஓப்பன்ஸ் எக்ஸல், F2 எடிட் ஆக்டிவ் செல், F3 பேஸ்ட் நேம் டயலாக் பாக்ஸ், F4 டாகிள்ஸ் பிட்வீன் செல் ரெஃபரன்ஸ், F5 display the go to dialog box, F6 பார்த்தீங்கன்னா switch between worksheet, ribbon, task pane and zoom controls, F7 பார்த்தீங்க அப்படின்னா opens the spelling dialog box, F8 வந்து turns extend mode on or off, F9 calculates all worksheets in all open workbooks, F10 turns key
டிப்ஸ் ஆன் ஆர் ஆஃப் F11 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொஸ்டினுக்கான ஆன்சர். கிரியேட்ஸ் அ சார்ட் ஆஃப் டேட்டா இன் த கரண்ட் ரேஞ்ச் இன் அ செப்பரேட் சார்ட் ஷீட். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது F12 opens save as dialog box. Alt plus F12 நம்ம ப்ரெஸ் பண்ணணும். So while pressing F11 in a Microsoft Excel, it instantly creates chart from a selected data and places it on a new chart sheet. For question number 11, option D, F11 key is the correct answer. The keyboard shortcut to create a chart in Microsoft Excel is F11. Moving on to the next question. Question number 12. To add new slide to the presentation, which of the following step is used? To add new slide to the presentation, which of the following step is used? Insert add slide, insert new slide, file new slide, file add slide. இந்த நாலுத்துல எப்படி வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஸ்லைடை இன்சர்ட் பண்ணுவோம். டு ஆட் அ நியூ ஸ்லைட் டு த பிரசன்டேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப் இஸ் யூஸ். ஒரு பிபிடி பிரசன்டேஷனில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இன் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் நியூ ஸ்லைட் இஸ் இன்சர்டட் த்ரூ த இன்சர்ட் நியூ ஸ்லைட் கமாண்ட் ஆர் ஹோம் நியூ ஸ்லைட் இன் நியூவர் வெர்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்லைட் அப்படின்றத நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு நியூ ஸ்லைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிடியில் யூஸ் ஓப்பன் ஆகும். For question number 12, option B, insert new slide is the correct answer. Next, question number 13, if you want to communicate your information and ideas on a screen slideshow. So வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 312 இருந்தது, சாரி 310 கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 310 இருந்தது. ஸோ அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக், பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒரு டாபிக்ன்றதால இந்த 2024 கொஸ்டின் பேப்பர் சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 310. ஆனால் இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா ஸ்டாண்டர்ட், ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா ஸ்டாண்டர்ட். ஆனால் கோடு வந்து 310 2024 இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2026 நம்ம கோடு வந்து பார்த்தீங்கன்னா 512 டிப்ளமா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி பேசிக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் இன்ஃபர்மேஷன் ஐடியாஸ் வயா an on-screen ஸ்லைட் ஷோ which would you choose? ஸோ ஒரு ஸ்லைட் ஷோ நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணுவோம்? வேர்டா, பவர் பாயிண்டா, எக்ஸலா, இல்லைனா ஆக்சஸா? ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இஸ் டிசைன் ஸ்பெஷலி ஃபார் கிரியேட்டிங் ஸ்லைட் பேஸ்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் கண்டெய்னிங் டெக்ஸ்ட், இமேஜ், அனிமேஷன், ஷார்ட், வீடியோ. இப்போ நம்ம கரண்டாக பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ அது மூலியமாக தான் நம்ம இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ Microsoft PowerPoint presentation designed specially for creating slide based presentation. So அடுத்த ஸ்லைட் நம்ம மூவ் பண்றோம்ல, இது எல்லாமே based on Microsoft PowerPoint. எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? இன்ஜினியரிங் செமினார்ஸ், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன், கார்ப்பரேட் மீட்டிங், கிளாஸ் ரூம்ல டீச் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே we are using PowerPoint presentation. For question number 13, option B, Microsoft PowerPoint is the correct answer. That is used to communicate information and ideas via a on-screen slideshow. Moving on to the next question, question number 14. Stylus is a name of a dash. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டைலஸ். இந்த ஸ்மார்ட் போர்டில் நான் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பென் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது? ஸ்டைலஸ். இட் இஸ் பேசிக்கலி எ டிஜிட்டல் பென். ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க: ரீடர், டிஜிட்டல் பென், ஸ்கேனர், டச் பேட். ஸோ ஸ்டைலஸ் அப்படின்றது இட் இஸ் அ நேம் ஆஃப் அ டிஜிட்டல் பென். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாடல்ஸ். ஸோ அதே மாதிரி இதோட டிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட் எண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடட். ஸோ டேப்லெட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், லேப்டாப்க்கு ஒரு மாதிரி, ஸ்மார்ட் போர்டுக்கு ஒரு மாதிரியான இருக்கும், மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஸ்டைலஸ் இஸ் எலக்ட்ரானிக் பென் யூஸ்ட் ஃபார் ரைட்டிங், டிராயிங் அண்ட் செலக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் டச் ஸ்க்ரீன் அண்ட் கிராஃபிக்கல் டேப்லெட்ஸ். ஸோ என்னெல்லாம் இதோட பர்பஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட் டிசைனிங் பண்ணலாம், டிஜிட்டல் சிக்னேச்சர், கிராஃபிக் டிசைன், டேப்லெட் கம்ப்யூட்டர். இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் பென்னுக்கு பேர் தான் என்னது? ஸ்டைலஸ். Therefore for question number 14, option B, digital pen is the correct answer. Moving on to the next question. Question number 15. Each symbol
in a flowchart represents dash. Option A, program. Option B, an execution. Option C, a specific function. Option D, specific condition. Each symbol in a flowchart represents dash. So each flowchart symbol has a definite meaning. So வந்து பாத்தீங்க அப்படின்னா we have oval shape. Symbol oval shape. Symbol இதுதான் இருந்ததுன்னா it is a oval shape. It represents the start or end of a process. Rectangle இருந்தது அப்படின்னா it denotes a process or operation. Arrow இருந்தது அப்படின்னா indicates the flow. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றோம் அப்படின்னா we will be using arrow. Diamond shape இருந்தது அப்படின்னா it signifies a point requiring yes or no. ஒரு yes or no question நமக்கு அந்த இடத்துல தேவை அப்படின்னா we will be using diamond. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா parallelogram அப்படின்றது used for input or output operations. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா flowchartோட பேசிக்கான symbols. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா each represents a specific function. Therefore, for question number 15, each symbol in a flowchart represents option C, specific function. Moving on to the next question. Question number 16, the first personal computer was introduced by dash. So first வந்து பாத்தீங்க அப்படின்னா personal computer அப்படின்றது எந்த பிராண்ட் இல்ல எந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோ듀ce பண்ணாங்க. ஆப்ஷன் A Intel, ஆப்ஷன் B Microsoft, ஆப்ஷன் C IBM, ஆப்ஷன் D Apple. இது பார்க்கும்போது IBM introduces the first personal computer in 1981. Model name பாத்தீங்கன்னா a model 5150. Intel பாத்தீங்கன்னா process manufacture பண்றவங்க. Microsoft develops software. Apple பாத்தீங்கன்னா Macintosh தான் first create பண்ணாங்க. Compatible PC, IBM compatible PC வந்து பாத்தீங்கன்னா பண்ணல. So this is a picture of the first IBM PC developed in 1981. For question number 16, the first personal computer was introduced by option C, IBM is the correct answer. Moving on to the next question. Question number 17, logic gate that gives an output that is opposite of the input is dash. The logic gate that gives an output that is the opposite of input. So logic gate என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா and, or, not, NAND. Logic a NOT gate is also called as inverter. So questionல என்ன அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் கொடுக்கக்கூடிய கேட்டுக்கு பேர் என்ன? ஓகேவா? லாஜிக் கேட்னா என்னன்னா they are electronic circuits that operate one or more input signals to produce an output signal. The output signal of the gate is simple Boolean operation of an input signal and any Boolean function can be represented in form of a gate. So truth table ஒரு லாஜிக் கேட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூத் டேபிள் இருக்கும். நாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 0 கொடுத்தீங்கன்னா 1, 1 கொடுத்தீங்க அப்படின்னா 0. So this is not gate. Not gate இன்னொரு பேர் என்னது? Inverter. Single input, output is the inverse of the input. ஓகேவா? ஒரு இன்புட் கொடுப்போம், ஒரு அவுட்புட் வரும். ஸோ AND கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டு ஒரு அவுட்புட்டு, OR கேட்டுக்கு 2 இன்புட் ஒரு அவுட்புட்டு, நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் தான், நாருக்கு வந்து ஒரு 2 இன்புட்டு ஒரு அவுட்புட். ஸோ நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட்டு, சிங்கிள் இன்புட், அவுட்புட் இஸ் தி இன்வர்ஸ். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கான இன்வர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட். 0 கொடுத்தோம், இன்புட் கொடுத்தோம், அவுட்புட் வந்து 1. இன்புட் 1 கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து 0. Therefore, for question number 17, the logic gate that gives an output that is opposite of the input is option C, not. Moving on to the next question, question number 18. Supercomputer speed வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெஷர் பண்றாங்க? Supercomputer speed is measured in dash megabyte, gigabyte, petaflops, gigahertz. Option 18 கான ஆன்சர் என்ன? செக் பண்ணி பார்ப்போம். So supercomputer performance is measured in flops, floating point operation per second. இதுதான் வந்து பேசிக்கலான யூனிட். floating point operations per second, flops. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா G flops, TF flops, PF flops, EF flops நிறைய இருக்கு. ஸோ K flops அப்படின்றது கிலோ flops, M flopsன்றது மெகா flops, G flopsன்றது ஜிகா flops, T அப்படின்றது டெரா, P அப்படின்றது பெட்டா flops. P flops அப்படின்றது என்னது? petaflops, that is 10 power 15 flops. So supercomputer speed is measured in petaflops, that is 10 power 15 flops. Next, question number 19. The component of a computer that coordinates and supervises the operation is dash. The component of a computer that coordinates
and supervises the operation is dash. Input unit, memory unit, central processing unit, output unit. Check பண்ணி பார்ப்போம். CPU is called the brain of the computer. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஸ்டார்டிங்ல படிக்கும் போதே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். CPU is called the brain of the computer. இன்புட்டை அவுட்புட்டா மாத்துறதுக்கு நமக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU வேணும். CPUல பாத்தீங்கன்னா we have memory unit, control unit, ALU unit. ALU unit is called as arithmetic and logic unit. அதுல பாத்தீங்கன்னா main memory, secondary memory. So ஒரு CPU என்னென்னலாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னா it does arithmetical operations, it does logical operations, it does control operations, and also it coordinates between hardware components. Therefore, for question number 19, the component of a computer that coordinates and supervises the operation is option C, arithmetic and logic unit. Sorry, central processing unit. So arithmetic logic unit பாத்தீங்கன்னா central processing unit ஒரு one of the component. முன்னாடி பார்த்தோம்ல memory unit, control unit, arithmetic logic unit. இந்த மூணுமே சேர்ந்தது தான் என்னது central processing unit. For question number 19, option C is the correct answer. Next, question number 20. In a flow chart, a processing operation is indicated by the symbol dash. In a flow chart, a processing operation indicated by the symbol circle, rectangle, square, arrow. Processing அப்படின்றது எந்த சிம்பிளை நம்ம டினோட் பண்றோம் செக் பண்ணி பார்ப்போம். For question number 20, okay va. So oval அப்படின்றது rectangle is the standard flowchart symbol representing processing step or instruction. Oval shape பண்றது start end க்கு oval, rectangle பாத்தீங்கன்னா process, diamond பாத்தீங்கன்னா decision, parallelogram வந்து input output, arrow வந்து flow direction அப்படின்னு பார்க்கும்போது rectangle shape denotes a process or operation step. Therefore, for question number 20, a processing operation is indicated by the symbol option B, rectangle. Next, question number 21. The speed of a DC motor is dash. The speed of a DC motor is dash. Option A, inversely proportional to the back EMF and directly proportional to the field flux. Option B, directly proportional to the back EMF and inversely proportional to the field flux. Option C, directly proportional to the field flux and inversely proportional to the back EMF. And option D, directly proportional to the field flux. இங்கிருந்து நம்ம பார்க்கிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. அதான் நம்ம இங்க பார்க்குறோம். The speed equation of DC motor பார்த்தீங்கன்னா n directly proportional to EB by pi. n என்றது speed of the motor, EB என்றது back EMF. pi அப்படின்றது பார்த்தீங்கன்னா magnetic flux per pole. Therefore, higher back EMF, higher speed. ஓகே, ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர்ல இருக்கிறதால directly proportional. ஸோ ஸ்பீட் அதிகமாக வேணும் அப்படின்னா ஹையர் பேக் EMF இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஹையர் ஸ்பீடு, ஹையர் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இருந்தது அப்படின்னா லோவர் ஸ்பீட். ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஃபீல்டு ஃப்ளக்ஸ்ன்றது டினாமினேட்டரில் இருக்கு. ஸோ அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பேக் EMF வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கு. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ ஸ்பீடுக்கு பேக் EMF டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஸ்பீடுக்கு ஃபீல்டு ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ ஸ்பீடு அதிகமாக இருக்கு அப்படின்னா டியூ டு ஹையர் பேக் EMF, ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னா டியூ டு ஹையர் ஃபீல்டு ஃப்ளக்ஸ். எங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்? டிசி கிரேன், எலக்ட்ரிக்கல் ட்ராக்ஷன், ரோலிங் மில்ஸ், வேரியபிள் ஸ்பீட் இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ், இது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் நம்ம பயன்படுத்துகிறோம். கொஸ்டின் நம்பர் 21. The speed of a DC motor is directly proportional to the back EMF and inversely proportional to the field flux. Moving on to the next question. Question number 22. The primary purpose of a DC motor starter is dash. So DC motor பார்த்தீங்கன்னா will be having starter. ஸோ ஏன் இந்த ஸ்டார்டர் நம்ம பயன்படுத்துகிறோம்? ஸ்டார்டர் இல்லாமல் டிசி மோட்டர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது இந்த கொஸ்டினில் பார்ப்போம். The given options are to increase the speed of motor, to reduce the starting current, to provide electrical isolation, to control the direction of rotation. For question number 22, what is the correct answer? ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் EMF ஆஃப் டிசி மோட்டர் வந்து 0. ஸ்டார்டிங்கில் டிசி மோட்டர் பேக் EMF பார்த்தீங்கன்னா 0, causing a very high current to flow. A starter inserts external resistance to the armature coil to limit this current until motor gains speed. So motor rotation வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கும்போது பேக் EMF வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0வா இருக்கும். அப்போ அந்த இடத்துல அதிகமான கரண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டருக்கு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில்
ஸ்டார்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் ஆர்மேச்சர் சர்க்யூட்டுக்கு. எதுக்குன்னா அந்த கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் கரண்ட் என்ன ஆகும், அந்த இடத்துல ரெடியூஸ் ஆகும். எது வரைக்கும் அப்படின்னா டில் மோட்டர் கெயின்ஸ் இட் ஸ்பீட். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 10 RPM 100 RPM அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு கெயின் ஆக ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே இருக்கும், ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இனிஷியலாக ஹை அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு ஹை கரண்ட் மோட்டர் வில் கெட்ஸ் டேமேஜ். அதனால தான் டிசி மோட்டருக்கு நம்ம ஸ்டார்டர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டார்டர்லாம் இருக்குது? 2 point ஸ்டார்டர், 3 point ஸ்டார்டர், 4 point ஸ்டார்டர் அப்படின்னு there are many types of DC starter. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லேத்தில் யூஸ் பண்ணுறது, ஹாய்ஸ்டில் யூஸ் பண்ணுறது, எலிவேட்டரு, கிரேன், இதில் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், டிசி மோட்டர் நம்ம பயன்படுத்துகிறோம். So therefore for question number 22, the primary purpose of a DC motor is to reduce the starting current by introducing resistance in the armature circuit. Next, question number 23, a BJT consists of dash PN junction. BJT, bipolar junction diode. BJT, bipolar junction transistor. Sorry, bipolar junction transistor. இதில் வந்து எத்தனை PN ஜங்ஷன் இருக்கும்? 1, 2, 3 or 4 செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஸோ PNP BJT, NPN BJT ரெண்டு கேட்டகரி இருக்கு. இட் ஹாஸ் 3 டெர்மினல்ஸ். ஓகேவா? E அப்படின்றது பார்த்தீங்கன்னா எமிட்டர், B அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேஸு, C அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர். So bipolar junction transistor consists of 2 PN junctions, emitter based junction 1, collector based junction 1. Emitter based க்கு ஒரு junction, collector based க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா it has another junction. So there are 2 junctions, 2 PN junctions in a emitter based junction 1, collector based junction 1. So terminal பார்க்கும்போது BJT க்கு மொத்தம் 3 terminal, emitter, base, கலெக்டர். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர், எலக்ட்ரானிக் ஸ்விட்சஸ், ஆசிலேட்டர்ஸ், சிக்னல் ப்ராசஸிங். இந்த பர்பஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா we are using BJT, bipolar junction transistor. Therefore for question number 23, option B 2 is the correct answer. Moving on to the next question, question number 24. A transistor has 3 terminals such as anode, cathode and gate. Option B வந்து பார்த்தீங்கன்னா source, gate, drain. Option C emitter, base, collector. Option D collector, base, gate. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is the correct answer? I'll repeat the question once again. A transistor has 3 terminals such as dash. ஸோ டிரான்சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும். என்னென்னலாம் அது? எமிட்டரு, பேஸு, கலெக்டர். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் தான் பார்த்தோம். Each terminal has a specific function in controlling current flow. Application, power amplifier, switching circuits and communication systems. Therefore for question number 24, a transistor has 3 terminals such as emitter, base and collector. Option C is the correct answer. Moving on to the next question, question number 25. The number of diodes used in bridge rectifier circuit is dash. Number of diodes used in bridge rectifier circuit is dash. 1, 2, 3 or 4. So இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா bridge rectifier. So bridge rectifier பார்த்தீங்கன்னா we are using diode 1, diode 2, diode 3 and diode 4. A full wave bridge rectifier uses 4 diodes arrangement in a bridge configuration to convert AC into DC. Rectifier எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? AC கரண்ட்டை DC கரண்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம். higher efficiency, no center tapped transformer required, better transformer utilization. So இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா advantages. Therefore for question number 25, we are using 4 number of diodes in a bridge rectifier circuit. Moving on to the next question, question number 26. The expression for total equivalent capacitance when capacitance of C1, C2, C3 are connected in parallel. So இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு 2 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வரும். கனெக்டட் இன் பேரலல்னா என்ன? கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ கரண்ட்டு பேரலல், கரண்ட்டு சீரீஸ். அடுத்து வோல்டேஜ் பேரலல், வோல்டேஜ் சீரீஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்ஸ் கனெக்டட் இன் பேரலல், பைப்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பேராமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அதுக்கான ஈக்குவலன்சி என்ன,
சீரீஸை கனெக்ட் பண்ணும்போது அதுக்கான ஈக்குவலன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 26 டோட்டல் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் when capacitance of C1, C2, C3 are connected in parallel அப்படின்னா என்ன? C equivalent is equal to C1 divided by C2 plus C3 இல்ல C equivalent is equal to C1 plus C2 plus C3 or option C C1 divided by C1 plus C3 and option D 1 divided by C1 plus 1 divided by C2 plus 1 divided by C3. So what is the correct answer for question number 26? So total capacitance is equal to sum of all capacitance. எதுக்கு for capacitors connected in parallel condition என்ன அப்படின்னா total capacitance is equal to sum of all capacitances. So parallel connection increases the charge storage capacity because the effective plate are increases. So பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர். ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா R is equal to V by I, கெப்பாசிட்டர் C is equal to Q by V, இண்டக்டர் பார்த்தீங்கன்னா L, VL is equal to DI divided by DT. ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது எப்படி அது சேஞ்ச் ஆகுது, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர். அதே மாதிரி பேரலல் கனெக்ட் பண்ணும்போது ரெசிஸ்டர் எப்படி ரியாக்ட் ஆகுது, கெப்பாசிட்டர் எப்படி ரியாக்ட் ஆகுது, இண்டக்டர் எப்படி ரியாக்ட் ஆகுது. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கனெக்டட் இன் பேரலல் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ C ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 3 கொடுத்துருக்கிறதால C1 plus C2 plus C3. Next, question number 27. The series motors are used where? The series motors are used where? High speed is required, low speed is required, high torque is required, low torque is required. எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் மோட்டர் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ DC சீரீஸ் மோட்டர், DC ஷண்ட் மோட்டர் 2 கேட்டகரி இருக்குது. அதில் DC series motors are used where? The DC series motor produces very high starting torque because field winding is connected in series with the armature. The applications பார்த்தீங்கன்னா electric crane, hoist, electric locomotive, automobile கான starter. The DC series motors are used where high torque is required. So high torque தேவைப்படுற இடத்துல நம்ம என்ன பண்றோம், DC series motor பயன்படுத்துறோம். For question number 27, option C is the correct answer. Moving on to the next question. Question number 28. In DC circuit, what is the relationship between voltage V and current I and resistance R as per Ohm's law? So Ohm's law கான ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சதா இதை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் A V is equal to IR, ஆப்ஷன் B V is equal to I by R, ஆப்ஷன் C V is equal to R by I and option D V is equal to I plus R. So Ohm's law defines that the voltage across a conductor is directly proportional to the current flowing through it. I will repeat once again. Ohm's law states that the voltage across a conductor is directly proportional to the current flowing through it. It is provided that temperature remains constant. Ohm's law பொறுத்த வரைக்கும் temperature remains constant. So formula V is equal to I into R, where V is equal to voltage, I வந்து பார்த்தீங்கன்னா current, R வந்து பார்த்தீங்கன்னா resistance. Voltage volt, current ampere, resistance வந்து பார்த்தீங்க அப்படின்னா ohm unit. So V is equal to I into R. So question number 28, option A V is equal to I into R is the correct answer. Excuse me. Next question number 29, the power of 20 ohm resistance is dash. Question number 29, the power of 20 ohm resistance is dash. Voltage 200 volt, resistance 20 ohm கொடுத்திருந்தாங்க அப்படின்னா what is the correct answer? 2000 kilowatt, 2 kilowatt, 200 kilowatt and option D 2 watt. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ஸோ given condition voltage வந்து பார்த்தீங்கன்னா 200 volt, resistance வந்து பார்த்தீங்கன்னா 20 ohm. ஸோ current நமக்கு என்ன தெரியும், I is equal to V by R. ஸோ 200 by 20 is equal to 10 ampere. அடுத்து பவர் நமக்கு என்ன வேணும், P is equal to V into I. ஸோ voltage 200, current வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சோம் 10. ஸோ 200 into 10 is 2000 watts which is 2 kilowatts. ஹீட்டர் டிசைன் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் லோடு கால்குலேஷன்ஸ், பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், கரண்ட்டு, பவரு, ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் கொஸ்டின் நம்பர் 29, the power in the 20 ohm resistance is 2 kilowatt. For question number 29, option B is the correct answer. Next, question number 30,
relation between currents according to KCL is dash. Relation between currents according to KCL is dash. KCL அப்படின்றது Kirchhoff current law. Kirchhoff current law. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா L1 I1 is equal to I1 minus I2 minus I3 minus I4. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி I1 plus I4 plus I5 is equal to I2 plus I3, and option C I1 minus I5 is equal to I3 minus I4, and option D I1 plus I5 is equal to I2 plus I3 plus I4. So 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. We need to choose the correct one. So Kirchhoff's current law states that current entering a junction is equal to current leaving the junction. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா I1 I5 வந்து கரண்ட் உள்ள என்டர் ஆகுது, லீவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா I2 I3 and I4. அப்போ கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் I1 plus I5 is equal to current leaving the junction I2 plus I3 plus I4. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா based on Kirchhoff's current law KCL. Therefore, for question number 30, the relationship between currents according to Kirchhoff's current law வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி I1 plus I5 is equal to I2 plus I3 plus I4. Moving on to next question. Question number 31. For highest dimensional accuracy and surface finish, gear teeth may be subsequently be dash. For highest dimensional accuracy, surface finish, gear teeth may be subsequently be dash. ஹோனிங் பண்ணி கிரவுண்ட் பண்ணி அடுத்து லேப் பண்ணணுமா, இல்லை பர்னிஷிங் பண்ணி லேப்பிங் பண்ணி கிரவுண்ட் பண்ணணுமா, இல்லை கிரவுண்ட் பண்ணி ஹோனிங் பண்ணி லேப்பிங் பண்ணுமா, இல்லை லேப்பிங் பண்ணி கிரவுண்ட் பண்ணி பர்னிஷிங் பண்ணுமா, என்னென்ன ஆப்ரேஷன் என்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனில் பண்ணணும். ஃபார் ஹையஸ்ட் டைமென்ஷனல் அக்யூரசி அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் எங்கே கியர் டீத்துக்கு வேணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும், எந்த சீக்வன்ஸில் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. So, gear finishing operations are carried out after gear cutting to improve எதெல்லாம் பார்த்தீங்கன்னா dimensional accuracy, tooth profile accuracy, surface finish, noise reduction, load carrying capacity. So, grinding first, அடுத்து பார்த்தீங்கன்னா honing, மூணாவது பார்த்தீங்கன்னா lapping, நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா polishing. இதுதான் வந்து அடுத்தடுத்த ஆர்டரு. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வல் சீக்வன்ஸ் வந்து இதுதான் grinding, honing, lapping. grinding என்று ரிமூவ்ஸ் ப்ரொஃபைல் எரர், ஹோனிங் அப்படின்றது கிரைண்டிங்கில் ஏற்படக்கூடிய மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, ரிமூவிங் கிரைண்டிங் மார்க்ஸ். லாப்பிங் அப்படின்றது கிவ்ஸ் மிரர் லைக் ஃபினிஷ் அண்ட் ஹையஸ்ட் அக்யூரசி. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் கிரைண்டிங் ஆப்ரேஷன், ஃபாலோட் பை ஹோனிங் ஆப்ரேஷன் அண்ட் ஃபர்தர் ஃபாலோட் பை lapping operation. Therefore, for question number 31, ground, honed and lapped. Option C is the correct answer for question number 31. Moving on to the next question. Question number 32. The powder metallurgy for producing metal powder in which the molten metal is converted into small particles by rapidly stirring the metal while it is cooling is called dash. Powder metallurgy for producing metal powder in which method of molten metal is converted into small particles by rapidly stirring the metal while it is cooling is called dash. 4 options கொடுத்திருக்காங்க. Granulating, shorting, condensation of metal powder, reduction. So check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. So granulation அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா it is a mechanical process in which molten metal is rapidly stirred or agitated while cooling. So this breaks the molten metal into tiny particles. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கேஸ் ஆட்டோமைசேஷன் மெத்தடில் மால்டன் மெட்டல் இருக்கு, நாசில் வழியாக பார்த்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகுது. அட் த சேம் டைம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷரில் கேஸ் உள்ள நம்ம கொடுக்குறோம். எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா மால்டன் மெட்டல் உள்ள என்டர் ஆகிற அதே டைம் ஹை ப்ரெஷர் கேஸ் கொடுக்குறோம். ரெண்டும் ஒன்னோட ஒன்று கான்டாக்ட் பண்ண ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மால்டன் மெட்டலில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து என்ன ஆகுது, பவுடராக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. ஓகேவா, பவுடராக இந்த இடத்துல வரும்போது பவுடர் ஸ்டேட்டில் வந்துடும். ஸோ எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிரானியூல்ஸாக இருக்கும், ரொம்ப ஃபைன் கிரானியூல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மால்டன் மெட்டல் வந்து மாறிடும். ஸோ கிரானுலேஷன்ஸ் அ மெக்கானிக்கல் ப்ராசஸ் இன் விச்
molten metal is rapidly stirred or agitated while cooling. So cool or at same time அது வந்து பாத்தீங்க அப்படின்னா round particles granules நம்ம மாத்துறோம். This breaks down the molten metal into tiny particles. So basically பாத்தீங்கன்னா powder metallurgy ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. Self lubricating bearing, filter, gear இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இத யூஸ் பண்றோம். Question number 32, option A is the correct answer. Moving on to the next question. Question number 33. Choose the correct milling operation for good surface finish. Option A, conventional milling. Option B, up milling. Option C, plain milling. And option D, climb milling. So there are 4 options given for question number 33. Choose the correct milling operation for good surface finish. Conventional, up milling, plain milling or climb milling. In climb milling process, cutter rotates in the same direction as the feed. So feed என்ன directionல இருக்கோ அதே directionல பாத்தீங்க அப்படின்னா cutter என்ன ஆகும் rotate ஆகும். Chip thickness starts maximum and becomes 0. எடுத்த உடனே chip thickness அதிகமா இருக்கும், போக பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி finally it will become 0. Less rubbing occurs, better surface finish is obtained, longer tool life. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்கிறது first one பார்க்கிறது up milling அப்படி இல்ல அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா climb milling. செகண்ட் பார்க்கிறது பாத்தீங்க அப்படின்னா down milling, இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா conventional milling. ஸோ ஒர்க் பீஸோட இதுதான் ஒர்க் பீஸ். டூல் ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஸோ ஒர்க் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா டூல் ரொட்டேஷனுக்கு சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, கட்டர் ரொட்டேட்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் த ஃபீடு கட்டர் ரொட்டேஷன் ரெண்டுமே எப்படி இருக்கு? சேம் டைரக்ஷன்ல இருக்கு. இட் இஸ் கால்ட் as climb milling. சாரி, திஸ் ஒன். ஸோ நம்ம பார்க்கறது climb milling தானே. ஸோ ஒர்க் பீஸு ரொட்டேஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் த ஃபீட். திக்னஸ் ஸ்டார்ட்ஸ் மேக்ஸிமம் அண்ட் பிகம்ஸ் 0. ஃபார் கொஸ்டின் நம்பர் 33, கரெக்ட் மில்லிங் ஆப்ரேஷன் ஃபார் குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா climb milling. climb milling இன்னொரு பேர் என்னது? ஆர் up milling. ஓகேவா? climb milling ஆர் up milling. So climb milling அப்படின்றது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் question number 34. In order to maintain uniform cutting speed during turning operation in a lathe, what is the condition? In order to maintain uniform cutting speed during turning operation in a lathe, what is the condition? Option A, spindle speed should be increased with increase in diameter of the work. Option B, spindle should be reduced with increase in diameter of the work. On option C, spindle speed should be uniform for all diameters of work. And option D, spindle speed should be reduced with decrease in diameter of the work. So what is the correct answer for question number 34? So cutting speed க்கு formula பாத்தீங்கன்னா V is equal to pi D by 1000, pi dn divided by 1000, where D is the diameter, n is the RPM. So as diameter increases, RPM must decrease to maintain constant cutting speed. So cutting speed பொறுத்த வரைக்கும் diameter increase ஆச்சு அப்படின்னா speed வந்து பாத்தீங்க அப்படின்னா it must reduce. எதுக்காக? to maintain constant cutting speed. So அப்ப question number 34, in order to maintain a uniform cutting speed during turning operation in a lathe, spindle speed should be reduced with increase of diameter of work. Option B is the correct answer. Next question number 35, a small ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா assertion, அதுக்கான ரீசன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இதுல வந்து A வந்து கரெக்ட், ஃபர்ஸ்ட் சொன்ன assertion கரெக்ட், அடுத்து பாத்தீங்கன்னா ரீசன் தப்பு, இல்ல assertionம் தப்பு, இல்ல ரீசனும் தப்பு, இல்ல assertion கரெக்ட், ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த மாதிரி டிஃபரெண்ட் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் அதுக்கான காரணங்கள் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அசர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லிப் ரிலீஃப் ஆங்கிள் இன்க்ரீசஸ் வியர் ஆஃப் த ட்விஸ்ட் ட்ரில். ரீசன் பார்த்தீங்கன்னா சிசில் எட்ஜ் ரீஜியன் ஆஃப் அ ட்விஸ்ட் ட்ரில் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஹாஃப் ஆஃப் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இன் ட்ரில்லிங். ஸோ கொஸ்டின் நம்பர் 35க்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, A is true but R is false. Option B, both A and B are true and R is the correct explanation. Option C, A is false, R is true. And option D, both A and R are true but R is not the
கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ கேட்கக்கூடிய 200 கொஸ்டின்ஸில் இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் எது ட்ரூ அது ஃபால்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷன் இந்த 4 ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஸோ தியரி பேஸ்ட் கொஸ்டின் எழுதிடலாம், ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு எழுதுறதுல பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது இல்லாமல் நான் இன்னொன்று இருக்குது, மேட்ச் த ஃபாலோயிங். அதுவுமே 4ல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாலும் அதை பேஸ் பண்ணி என்ன வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேட்ச் ஆகுது, மீதி ஆப்ஷன்ஸ்லாம் இதோட இது மேட்ச் ஆகுது, அதுக்கான ஆப்ஷன் என்னன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். A small lip relief angle increases rubbing between drill and workpiece. This causes heat generation, tool wear, poor finish. The chisel edge contributes nearly 50% of thrust force, increasing rubbing and wear. Therefore, reason is correctly explains assertion. Reason வந்து பார்த்தீங்க அப்படின்னா correctly explains assertion. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? Both A and B are true and R is the correct explanation. So assertion அதுக்கான காரணம் reason. அப்போ assertion and true, reason and true, R is the correct explanation கொடுத்திருக்காங்க. So option B is the correct answer. Moving on to the next question. Question number 36. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு assertion reason based பண்ண ஒரு question. Assertion A என்ன கொடுத்திருக்காங்கன்னா after the welding operation the residual flux are removed from the metal surface. Option B, the presence of residual flux will promote corrosion. ஸோ ஒன்று வெல்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெசிடுவல் ஃப்ளக்ஸில் என்ன பண்ணுறோம், நம்ம மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ரெசிடுவல் ஃப்ளக்ஸு மெட்டல் சர்ஃபேஸில் இருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரோஷனுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A is true, R is false. Option B, A is false, R is true. Option C, both A and B, R are true, or it is not the correct explanation. And option D, both A and R are true and R is the correct explanation. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Residual flux absorbs moisture. Correct. Moisture causes rust, corrosion, surface deterioration. Hence, flux must be always removed from after welding. Hence, flux must always be removed after welding. So அப்படி பார்க்கும்போது option D, both A and R are true, R is the correct explanation. So A வந்து பார்த்தீங்க அப்படின்னா after welding operation residual flux are removed from the metal surface. இது assertion. Reason பார்த்தீங்கன்னா the presence of residual flux will promote corrosion. அப்போ A1 true, R1 true, R தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான explanation. எதுக்காக அப்படின்றது கரெக்டாக கொடுத்துருக்கு. Next, question number 37. So match the following. The temperature attained in the flame in gas welding என்ன? The temperature attained in the flame in gas welding என்ன? Neutral flame வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல், இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். நியூட்ரல் ஃப்ளேமு, கார்பரைசிங் ஃப்ளேமு, ஆக்சிடைசிங் ஃப்ளேம், 3 டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு. 3400, 3200, 2700. எந்த ஃப்ளேம் எந்த டெம்பரேச்சரோட நம்ம என்ன பண்ணோம், we must match. அப்படி பார்க்கும்போது அப்ராக்சிமேட் ஃப்ளேம் டெம்பரேச்சர் பார்க்கும்போது நியூட்ரல் ஃப்ளேம் 3200, கார்பரைசிங் 2700, ஆக்சிடைசிங் 3400. ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணுறோம். நியூட்ரல் ஃப்ளேமு இதோட மேட்ச் பண்ணுறோம் 3200. 1 வந்து பார்த்தீங்கன்னா பி. கார்பரைசிங் ஃப்ளேம் வந்து 2700 பி. அடுத்து 2 வந்து பார்த்தீங்கன்னா சி. ஆக்சிடைசிங் ஃப்ளேம் வந்து 3400. 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஸோ இது எல்லாமே எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் டி 2, 3, 1. இது வந்து பார்த்தீங்கன்னா 2, இது வந்து பார்த்தீங்கன்னா 3, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. அதாவது நியூட்ரல்ன்றது 3200, நியூட்ரல் ஃப்ளேமோ 3200, 1க்கு 2. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பரைசிங்க்கு 2700, சி 2, 3, 1. அதனால தான் என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் டியை நம்ம சூஸ் பண்ணுறோம்.
Next, question number 38. The use of flux is not required in case of dash. So, வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா flux அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான வெல்டிங்கில் ஃப்ளக்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் கொஸ்டின். The use of flux is not required in case of dash. Option A, manual metal arc welding, submerged arc welding, electroslag welding, resistance welding. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மீதி மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரி, நாலாவதாக கொடுத்துருக்கிறது ஒரு கேட்டகரி. Resistance welding joins metals using electrical resistance and pressure. Electrical resistance pressure மட்டும் இருந்தாலே போதும். எதுக்கு? ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்க்கு. ஃபில்லர் ராடோ ஃப்ளக்ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேவைப்படாது. ஸோ ஏசி பவர் சப்ளை கூட நம்ம என்ன பண்ணுறோம், மேலேயும் கீழேயும் எலக்ட்ரோடுக்கு நடுவில் நம்ம எதை நம்ம வெல்ட் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம என்ன வெல்டிங் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ப்ரெஷர் கொடுக்குறோம், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா வெல்டிங் ஆப்ரேஷன் நடக்குது. நம்ம என்ன பண்ணல, ஃபில்லர் ராடும் யூஸ் பண்ணல, அட் த சேம் டைம் ஃப்ளக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கொடுக்கல. Therefore, for question number 38, option D, resistance welding is the correct answer. Next, question number 39. To produce shuttle eye for weaving, a wave guide for radar, bolts and triggers for arms, dash casting process is used. I'll repeat once again. To produce shuttle eye for weaving, wave guide for radar, bolt and trigger for arms, dash casting process is used. Shell molding, permanent mold casting, precision investment casting, and option D, die casting. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. So investment casting produces intricate shapes, excellent finish, tight tolerance, suitable for precision engineering components. Okay va. The real life application aircraft turbine blades, medical implants, firearm components, radar components. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா made using investment casting process. Option C. For question number 39, option C, precision investment casting is the correct answer. Next, question number 40. In a grating system, the ratio of 1:4:4 represents dash. Sprue base area, runner area, ingate area. Option B, pouring basin, ingate, runner. Option C, sprue basin, ingate and casting. On option D, runner area, casting area, ingate area. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு casting பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். இன்கேட்டிங் சிஸ்டமில் ஒரு ரேஷியோ ஆஃப் 1:4:4 அப்படின்றது எதை குறிக்குது? The gating ratio represents the cross sectional area of sprue, runner, ingate. The ratio of 1:4:4 commonly used in casting design to ensure smooth molten metal flow and reduce turbulence. So பார்த்தீங்கன்னா தெரியும், this is sprue, this is pouring basin, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா runner, இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட். இட் இஸ் காமன்லி கால்ட் அஸ் இன்கேட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ரைசர், இதுதான் கேஸ்டிங்கான பிளேஸ். ஸோ மால்டன் மெட்டல் இது நம்ம ஊற்றுவோம், ஊற்றுறது அந்த இடத்துக்கு பேர் போரிங் பேசின். ஸ்ப்ரூ ஃபில் ஆகி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னர் வழியாக போயிட்டு கேட்டிங் வழியாக என்ன ஆகுது, கேஸ்டிங் உள்ள என்டர் ஆகுது. ஒன்ஸ் ஃபுல்லாக என்டையர் கேஸ்டிங் ஃபில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் கேஸ்டிங் ஃபில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைசரில் ஃபில் ஆகும். திஸ் இஸ் ஹவு கேஸ்டிங் occurs. ஸோ இதில் 1:4:4 அப்படின்றது ஸ்ப்ரூ, ரன்னரு, இன்கேட்டுக்கான கேட்டிங் ரேஷியோ. ஃபார் கொஸ்டின் நம்பர் 40, ஸ்ப்ரூ பேஸ் ஏரியா, ரன்னர் ஏரியா, இன்கேட் ஏரியா தான் பார்த்தீங்க அப்படின்னா 1:4:4 அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்ணுது. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 41. During plastic deformation, dash of the metals are displaced from their original position to take up new position. Question number 41 கான ஆன்சர் என்ன? During plastic deformation, the dash of the metals are displaced from their original position to take up new positions. Atoms and longitudinally, atoms and permanently, microstructures and temporarily, surfaces, properties and radially. இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சூட்டபிளாக இருக்குன்னு பார்ப்போம். Plastic deformation occurs when a metal is stressed beyond elastic limit. For example, ஒரு கையில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதை பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஒரு லெவலுக்கு மேலே நான் ஒரு ரப்பர் பேண்டே இருக்குது, நான் கையில் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நான் விட்டேன் அப்படின்னா இட் வில் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஓகேவா, ரப்பர் பேண்ட் எடுத்து நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன்,
ஒரு லெவலுக்கு மேலே ஸ்ட்ரெச் ஆகும், திருப்பி விட்டோன்னா என்ன ஆகிடும், மறுபடியும் ஒரிஜினல் ஷேப் வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட். இந்த எலாஸ்டிக் லிமிட் தாண்டி நான் ரப்பர் பேண்டை பிடிச்சி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன் அப்படின்னா பர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஹேப்பன்ஸ். பர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஹேப்பன்ஸ். அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். occurs when metal is stretched beyond elastic limit. During this process, atoms permanently shift from their original lattice position due to the dislocation position. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஜிங், ரோலிங்கு, எக்ஸ்ட்ரூஷன், டிராயிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் டிஃபார்மேஷன் ப்ராசஸ். ஒன்ஸ் அந்த நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து லோடு கொடுத்து ஹீட் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகாது, ஒரிஜினல் ஷேப்புக்கு வராது. பிகாஸ் we are doing it permanently. Plastic deformation happens at that place. For question number 41, during plastic deformation, atoms and permanently of the metals are displaced from their original position to take up a new position. Next question number 42, assertion and reason based பண்ணது. The full and partial journal bearing may be called as clearance bearing. And reason பார்த்தீங்க அப்படின்னா the diameter of the journal is less than that of the bearing. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அசர்ஷனில் பார்த்தீங்கன்னா full and partial journal bearings may be called as clearance bearing. அதே மாதிரி ரீசனை பொறுத்த வரைக்கும் the diameter of the journal is less than the bearing. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா A is true but R is false. ஆப்ஷன் B, both A and R are true and R is the correct explanation of A. And option C, A is false, R is true. And option D, both A and R are true, R is not the correct explanation of A. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்ட் அப்படின்றது செக் பண்ணி பார்ப்போம். Journal bearing require small clearance between the shaft, அதாவது journal and the bearing surface to allow lubrication to form a film. ஜேர்னல் பியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் சர்ஃபேஸ் நடுவில் ஒரு சின்ன கிளியரன்ஸ் ஏரியா இருக்கும். எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா லூப்ரிகேட்டிங் ஆயில் போயிட்டு ஒரு சின்ன ஃபில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஃபார்ம். சின்ஸ் த ஜேர்னல் டயமீட்டர் ஸ்லைட்லி ஸ்மாலர் தேன் த பியரிங் டயமீட்டர், தே ஆர் கால்ட் அஸ் கிளியரன்ஸ் பியரிங். ஸோ இப்போ ஆப்ஷன் பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதாவது full and partial journal bearings may be called as clearance bearing. The diameter of the journal bearing is less than of the bearing because அந்த clearanceல தான் வந்து பார்த்தீங்கன்னா lubricating oil போயிட்டு ஒரு thin film மாதிரி ஃபார்ம் ஆகும். Next question number 43, anti-friction bearings are dash. Anti-friction bearings are dash. Option A, journal bearing. Option B, needle bearing. Option C, pivot bearing. And option D, collar bearing. இதில் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்ஸ் அப்படின்றது என்ன, எந்த கேட்டகரியில் வருது? ஸோ ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்ஸ் யூஸ் ரோலர் எலிமெண்ட்ஸ் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். நீடில் பேரிங்ஸ் கண்டெயின் லாங் சிலிண்ட்ரிக்கல் ரோலர்ஸ் அண்ட் ஆர் வைட்லி யூஸ்ட் வேர் ரேடியல் ஸ்பேஸ் இஸ் லிமிட்டட். ஜேர்னல் பேரிங், பிவட் பேரிங், காலர் பேரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங். ஆல் த அதர் த்ரீ ஆர் ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங். ஸோ இப்போ ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங் அப்படின்றது என்னது? ஆப்ஷன் பி, நீடில் பேரிங் இஸ் தி correct answer. Next question number 44, the most commonly and widely used bearing material என்ன? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி 2008லேருந்து 21 வரைக்கும் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. the most commonly and widely used bearing material is dash. mild steel, aluminum, babbitt metal, carbon steel. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. so babbitt metal is a soft and white metal alloy used in plain bearing because it offers low friction, good embeddability, excellent conformability and good wear resistance. So babbitt metal composition பார்த்தீங்கன்னா tin 90%, antimony 7-15%, copper வந்து 4-10%. uses பார்த்தீங்கன்னா friction reducing coating in machine bearing வந்து பார்த்தீங்கன்னா இந்த babbitt metal நம்ம பயன்படுத்துகிறோம். For question number 44, the most common and widely used bearing material அப்படின்றது என்னதுன்னா ஆப்ஷன் சி, babbitt metal. Next question number 45, in journal bearing the pressure at which oil film breaks down and metal to metal contact begins is known as dash.
ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம் ஜேர்னல் பியரிங்கில் ஒரு சின்ன கிளியரன்ஸ் இருக்கும். அந்த சின்ன கிளியரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஒரு தின் ஃபில் மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜேர்னல் பியரிங்கில் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்து ஆயில் ஃபில்ம் வந்து பிரேக் ஆகி மெட்டல் டு மெட்டல் ஒன்னோட ஒன்று காண்டாக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர், ஆப்ஷன் பி அப்சல்யூட் ப்ரெஷர், ஆப்ஷன் சி கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அண்ட் ஆப்ஷன் டி ஆப்டிமம் ப்ரெஷர். செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ஆப்ஷன் சி critical pressure is the correct answer. So critical pressure is the limiting pressure beyond which the lubricant film can no longer support the load. Load ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த தின் ஃபில்ம் ஃபார்ம் ஆகுறதுல லூப்ரிகண்ட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகி மெட்டல் டு மெட்டல் டைரெக்டாக காண்டாக்ட் ஆகிடுச்சு, காசிங் ரேபிட் வியர். லூப்ரிகேஷன் இருந்தது அப்படின்னா மெட்டல் டு மெட்டல் காண்டாக்ட் என்ன பண்ணும், ஒரு சின்ன தின் ஃபில்ம் லூப்ரிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் அரெஸ்ட் metal to metal contact, it will avoid metal to metal contact. அப்படி metal to metal contact avoid ஆகிறது அந்த lubrication வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகி ரிமூவ் ஆகிட்டு மெட்டல் டு மெட்டல் ஒன்றா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும், ராபிட் வியர் நடக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ப்ரெஷர். என்ன கண்டிஷனில் இது நடக்குது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இட் இஸ் டியூ டு கிரிட்டிக்கல் ப்ரெஷர். த ஜேர்னல் பியரிங் pressure at which the oil film breaks down and metal to metal contact begins is known as critical pressure. Next, question number 46. When length of the journal is equal to the diameter of the journal, then bearing is said to be dash. When length of the journal is equal to the diameter of the journal, then bearing is said to be dash. Square bearing, short bearing, medium bearing and long bearing. So bearing classification பார்த்தீங்க அப்படின்னா length diameter ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் ஸ்கொயர் bearing, length diameterோட கம்மியாக இருந்ததுன்னா அது பேர் ஷார்ட் bearing, length diameterோட அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா long bearing, where L is the bearing length and D is the journal diameter. So when length of the bearing, length of the journal is equal to the diameter of the journal and then the bearing is said to be a square bearing. For question number 46, option A is the correct answer. Next, question number 47. What is the basis of modern computer aided design? What is the basic of modern CAD design, CAD system? ICG, GCI, GIF, IGC. So இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் பேஸ் பண்ண ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர், ஒன்று அதை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த ஜம்பிள்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. மீதி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து இட் ஹாஸ் நோ ரிலேஷன் வித் த கொஸ்டின். மீதி ரெண்டில் ஒன்று கரெக்ட் ஆன்சர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் கால் இட் ஆஸ் சூடோ கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர், சூடோ கரெக்ட் ஆன்சர். அதர் டூ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு ரிலேட் ஆகாத ஆப்ஷன்ஸ். இங்கே செக் பண்ணி பார்ப்போம். So modern CAD systems based on interactive computer graphics, ICG. ICG தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். Interactive computer graphics which allows engineers to create, modify and analyze and optimize designs interactively. So ICG, option A. So GIF அப்படின்றது ஒரு இமேஜ்க்கான ஒரு எக்ஸ்டென்ஷன், இமேஜ்க்கான ஒரு டைப் தான் பார்த்தீங்கன்னா GIF. JPEG மாதிரி, PNG மாதிரி GIFன்றது கிராஃபிக்கல் இமேஜ் function. Next, question number 48. In CAD, the purpose of geometric modeling எதுக்காக? CADல வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனில் ஜாமெட்ரிக் மாடலிங் அப்படின்றது எதுக்கு பயன்படுத்துகிறோம்? டு கிரியேட் 2D and 3D மாடல்ஸா, டு ஜெனரேட் மெட்டீரியல்ஸ், டு மெயின்டைன் சப்ளை செயின், டு பர்ஃபார்ம் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். ஸோ வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 48? So geometric modeling is used to represent engineering components digitally in form of foundation of CAD, CAM, CAE, CNC program, simulation and finite element analysis. இதுக்கு தான் geometric modeling நம்ம பயன்படுத்துறோம். எதுக்குன்னா implementation of CAD, CAM, computer aided engineering, அதாவது computer aided design, computer aided manufacturing, computer aided engineering, computer numerical programming, simulation and FEA, finite element analysis. அதாவது CADல வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் மாடலிங் அப்படின்றது டு கிரியேட் 2D அண்டு 3D, 2 டைமென்ஷனல் வந்து லைன் டயக்ராம்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாகவும்
அதை 3 dimensional மாடலாக அவனை கன்வெர்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம், கேடில் நம்ம ஜாமெட்ரிக் மாடலிங் அப்படின்றத பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49, வாட் டஸ் IGES ஸ்டாண்ட் ஃபார்? IGES அப்படின்றது ஒன் ஆஃப் த கிராஃபிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த IGS அப்படின்றது எதை குறிக்குது? இன்டர்நேஷ்னல் கிராஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சாஃப்ட்வேர், இன்டர்நேஷ்னல் கிராஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இனிஷியல் கிராஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம், இனிஷியல் கிராஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சாஃப்ட்வேர். Option D, information graphics exchange system. So what is the correct answer for question number 49? Check பண்ணி பார்ப்போம். So IGES stands for Initial Graphics Exchange System. It is a neutral CAD file format used to exchange engineering drawings and models between different CAD software package. பார்த்தீங்கன்னா AutoCAD ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, CATIA ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, SolidWorks ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, கிரியோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்குள்ள ஒரு ஃபைல், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 ஆடியோவுக்கு பார்த்தீங்கன்னா MP3 ஃபைல், அந்த ஒரு ஃபைலை வச்சு என்ன ஆடியோ பிளேயர் இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ MX பிளேயரில் ஓப்பன் பண்ணலாம், VLCயில் ஓப்பன் பண்ணலாம், மற்ற பிளேயரில். ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு CAD, நான் AutoCADல ஒரு ஃபைல் வரைகிறேன். அந்த ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், கிரியோவில் யூஸ் பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா CATIAவில் யூஸ் பண்ணணும், அடுத்து SolidWorksல யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் வரைஞ்ச ஒரு AutoCADல வரைஞ்ச ஒரு ஃபைலை நான் 3D பிரிண்டிங்க்கு கொண்டு போகிறேன். அப்போ அந்த இடத்துல நான் வந்து அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே எனக்கு ஓப்பன் ஆகணும், அந்த மாதிரி ஓப்பன் ஆகணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் IGES, இனிஷியல் கிராஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம், நியூட்ரல் CAD ஃபைல் ஃபார்மேட் யூஸ் டு எக்ஸ்சேஞ்ச் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் அண்ட் மாடல்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் CAD சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா GKS, கிராஃபிக்கல் கர்னல், PHIGS, ப்ரோக்ராமர்ஸ் ஹைரார்கிக்கல் இன்டர்ஃபேஸ் ஃபார் கிராஃபிக்ஸ், கோரு, GKS, IGES இது நம்ம பார்த்தோம். இப்போ அது இல்லாமல் DXF, STEP, DMIS, VDI, VDM, GKSM and NAP, LPS இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செவரல் கிராஃபிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அவைலபிள். இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறது IGES, இனிஷியல் கிராஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். ஆப்ஷன் B, இனிஷியல் கிராஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் இஸ் தி correct abbreviation for IGES. Next, question number 50. CAD/CAM is the relationship between dash, and when used together, they provide a number of benefits from increased precision to minimizing wastage. So CAD/CAM அப்படின்றது relationship, எதுக்கும் உள்ள relationship. The given options are science, engineering, manufacturing and modeling, design and manufacturing, design and marketing. I'll repeat the question once again. CAD/CAM is the relationship between dash, and when used together they provide a number of benefits from increased precision to minimizing waste. So CAD அப்படின்றது பார்த்தீங்கன்னா computer aided design, CAM அப்படின்றது பார்த்தீங்கன்னா computer aided manufacturing. So basically பார்த்தீங்கன்னா CAD என்றது design, CAM என்றது manufacturing. So CAD plus CAM அப்படின்றது designலிருந்து production stage நம்ம எடுத்துட்டு போறது. So CAD is used to create engineering drawings and models, while CAM converts those designs into manufacturing instructions for CNC machines. Together they improve accuracy, productivity, quality and to reduce manufacturing waste. So CAD/CAM ஓட relationship வந்து பாத்தீங்க அப்படின்னா it is none other than design and manufacturing குள்ள relation. Moving on to the next question. Question number 51. Geometric classification of families is based on dash. So geometric modeling based on என்ன? Size of work, shape of work, size and shape of workpiece, sequence of operation of the workpiece. So இது நாலுத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன? Geometric classifications of families is based on what? The four options are given. Check பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. So group technology அப்படின்ற கான்செப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா it classifies components into families based on similarity. So பார்க்க எந்த மாதிரி இருக்கு? ஹாலோவாக இருக்கிறதெல்லாம் தனி, சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறதெல்லாம் தனி, ஸ்கொயராக இருக்கிறதெல்லாம் தனி. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஷேப் எப்படி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக்கல் ஷேப்பில் இருக்கா இல்லை ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கா. ஸோ கிளாசிஃபிகேஷன் கன்சிடர்ஸ் போத் ஷேப் ஆஃப் த காம்பனண்ட் அண்ட் ஓவரால் சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். ஸோ சின்னதாக இருக்கிறதெல்லாம் ஒரு கேட்டகரி, பெருசாக இருக்கிறதெல்லாம் ஒரு கேட்டகரி. சின்னதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஷேப், சைஸ், ஓரியன்டேஷன், ஹாலோவாக இருக்கா, ஸ்கொயராக இருக்கா, இல்லை கியூபாக இருக்கா, இல்லை சிலிண்ட்ரிக்கலாக இருக்கா, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்ப்ளிட் பண்ணுறோம். குரூப்பிங் சிமிலர் பார்ட்ஸ் சிம்பிளிஃபைஸ் மேனுஃபேக்சரிங் பிளானிங், டூலிங், ப்ரொடக்ஷன் அண்டு ஷெடியூலிங். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான காம்பனண்ட்லாம் எந்தெந்த மிஷினுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட்டாக ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா ட்ரில் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மில்லிங் பண்ணலாம். அடுத்து ட்ரில் பண்ணிவிட்டு த்ரெட்டு போடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். லேத்தில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளாட் பிளேட்டை நம்ம லேத்தில் வச்சு ட்ரில் பண்ணுறதை விட ஃப்ளாட் பிளேட் என்ன பண்ணலாம், ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டை நம்ம லேத்தில் வச்சு என்ன பண்ணலாம், வி கேன் ட்ரில். டெயில் ஸ்டாக் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு டெட் சென்டரை எடுத்துகிட்டு ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், டெயில் ஸ்டாக்கில் ஒரு ட்ரில் பிட் ஃபிக்ஸ் பண்ணும்போது வி கேன் டூ ட்ரில்லிங் ஆப்ரேஷன் இன் லேத். ஸோ அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஷேப் அண்ட் சைஸில் இருக்குன்றதை பொறுத்து எந்தெந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி we need a group similar parts that simplifies manufacturing planning, tooling and production scheduling process. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா group technology. So question number 51, geometric classification of families is based on size, shape of the workpiece. Next, question number 52, choose the type of information typically included in a process plan generated by CAPP system. So CAPP என்றது computer aided process planning system. So options வந்து பார்த்தீங்கன்னா market trend and forecast, production schedule, detailed machining and tool requirement, customer feedback. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா computer integrated manufacturing subjectல வரக்கூடிய டாபிக். CAPP, group technology, FMS flexible manufacturing system, cellular manufacturing system. ஓகேவா? So question number 52, choose the type of information typically included in process plan generation by CAPP system. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் ஃபோர்காஸ்ட், ப்ரொடக்ஷன் ஷெடியூலர், டீடைல்டு மெஷினிங் அண்ட் டூல் ரெக்குயர்மெண்ட், 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஃபீட்பேக். செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ஸோ CAPP அப்படின்றது இஸ் none other than computer aided process planning. It generates manufacturing instructions such as operating sequence, machine selection, cutting tool, fixtures, machine parameters, inspection requirements. These ensures standardized manufacturing. For question number 52, option C, detailed machining and tool requirement is the correct answer. அதாவது என்னென்னலாம் அதில் தெரியணும் அப்படின்னா ஆப்ரேஷன் சீக்வன்ஸ் என்ன, மெஷின் செலெக்ஷன் என்ன, கட்டிங் டூல்ஸ், ஃபிக்சர்ஸ், இது எல்லாமே நம்ம அதில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு question number 52, choose the type of information typically included in process plan generated by CAPP system. இதுதான் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் question, detailed machining and tool requirement. Next question number 53, the imaginary area or volume with the controlled feature of the manufactured component must be completely contained is called as dash. I will repeat once again. The imaginary area or volume within which the controlled feature of the manufactured component must be completely contained is called as dash. Tolerance area, tolerance volume, tolerance zone, feature of tolerance. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. Tolerance zone is the allowable region within which the feature must lie. Tolerance zone is the allowable region within which the feature must lie. GD&T uses tolerance zones to control position, straightness, flatness, circularity. This ensures proper assembly and interchangeability. So GD&T, geometric dimensions and tolerances, uses tolerance control zones to control. என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, பொசிஷன் கண்ட்ரோல் பண்ணுது, straightness, flatness, circularity. This ensures proper assembly and interchangeability. For question number 53, option C, tolerance zone is the correct answer. Next, question number 54, the relationship between the dimensions of two mating parts before their assembly is called dash. ஸோ 2 பார்ட்ஸ் இருக்கு, அது ஒன்னோட ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஆகணும். இதுதான் அதோட ஓரியன்டேஷன். அப்படின்னா the relationship between the dimensions of two mating parts before their assembly is known as dash.
geometry of basic size, tolerance, மூணாவது C வந்து பார்த்தீங்கன்னா fits, ஆப்ஷன் D வந்து limits. The correct answer is option fit. A fit describes the relationship between hole and the shaft before assembly. Fit describes the relationship between hole and shaft before assembly. என்ன டைப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா clearance fit, transition fit, interference fit. So type of fit ன்னு பார்த்தோம் அப்படின்னா clearance fit. So ஹோலுக்கும் ஷாஃப்ட்டுக்கு நடுவில் there is a minimum clearance. Transition fit அப்படின்றது almost same. இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்ன்றது ஹோலோ டயமீட்டரை விட ஷார்ட்டோ டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட், ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி வி நோ மெட்டல் எக்ஸ்பேன்ஸ் ஆன் ஹீட்டிங் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆன் கூலிங். ஸோ ஹோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணிவிட்டு ஷாஃப்டை வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜனில் போட்டு என்ன பண்ணுவாங்க, கூல் பண்ணும்போது ஹோல் என்லார்ஜ் ஆகும், ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா சைஸ் டயமீட்டர் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட், ஸோ டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் ஃபிட் இட் வில் பி ஹேப்பனிங். இட் இஸ் கால்ட் அஸ் interference fit. So for question number 54, the relationship between dimensions of two mating parts before their assembly is known as option C fits. Next, question number 55. The main purpose of statistical process control SPC in manufacturing is dash. The main purpose of statistical process control in manufacturing is dash. Option A, to automate production machinery. Option B, to monitor and control the quality of production process. Option C, to design new product. Option D, to manage supply chain. For question number 55, what is the correct answer? SPC uses, அதாவது statistical process control uses statistical methods to monitor production. It helps to detect variation, reduce defect, improve consistency. It maintains process capability. Control charts are widely used. For question number 55, the main purpose of statistical process control in manufacturing is option B, to monitor and control the quality of production process. Question number 56. In CNC electrical discharge machining, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷினிங் EDM சொல்லுவாங்க. the gap between the electrode and the workpiece is in the range of dash. ஸோ எலக்ட்ரோட் இருக்கும், ஒர்க் பீஸ் இருக்கும், இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் கேப் என்ன, வாட் இஸ் த gap between electrode and the workpiece in CNC electrical discharge machining. So 0.006 mm, 0.06 mm, and option B 0.004 mm to 0.04 mm, and option C 0.005 mm to 0.05 mm, and option D 0.007 mm to 0.7 mm. So EDM, electrode discharge machining, removes metal by electrical spark. A very small spark gap is maintained between the electrode and workpiece. Typical spark gap பார்த்தீங்க அப்படின்னா 0.005 to 0.05. This ensures stable spark generation. ஸோ கொஞ்சமாவது கேப் இருக்கணும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்ல கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்களா, ஸ்பார்க் இங்கிருந்து இங்கே இனிஷியேட் ஆகிறதுக்கு, ட்ராவல் ஆகிறதுக்கு, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோட் டிஸ்சார்ஜ் மெஷினிங்லையுமே there is a small gap maintained between the electrode as well as the workpiece. இந்த கேப் கொடுக்கறதுனால ஸ்பார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஸ்பார்க் ஜெனரேட் ஆகுது. இதோட காமனான யூஸ் பண்ணுற கேப் பார்த்தீங்கன்னா 0.005 0.05 mm. ஆப்ஷன் சி 0.005 mm to 0.05 mm. Next question, question number 57. CNC machine interpolator controls dash. Option A, spindle speed. Option B, feed to control. Option C, motions of tools. And option D, none of these. Check பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. CNC machine interpolator controls dash. The interpolator calculates intermediate coordinate positions so that the tool follows required path smoothly. அதாவது என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா ஃபீட் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது, டூல் பாத் கண்ட்ரோல் பண்ணுது, லீனியர் இன்டர்போலேஷன், சர்க்குலர் இன்டர்போலேஷன், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா it properly calculates and
controls. Therefore, CNC machine interpolator controls feed to tool. எந்த feed அடுத்து பார்த்தீங்கன்னா tool control பண்ணுது. என்னென்ன parameterல control பண்ணுது? feed ஓட movement, tool path, linear interpolation, angular interpolation. டூலுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ feed கொடுக்கணும் அப்படின்றத டூலோட மூமெண்ட்டை ப்ராப்பர்லி it controls. Next, question number 58. In part program, the coordinate values are specified with respect to a floating zero. In part program, the coordinate values are specified with respect to a floating zero datum. Then it is called as dash. Absolute coordinate system, actual coordinate system, incremental coordinate system, and mixed coordinate system. So for question number 58, what is the correct answer? So இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் டைமென்ஷனிங்கும் இன்க்ரிமெண்டல் டைமென்ஷனிங் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அப்சல்யூட் டைமென்ஷன்றது பேஸ் எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து 30, அங்கேருந்து 50, அங்கேருந்து 100. இன்க்ரிமெண்டல் அப்படின்றது இங்கேருந்து இங்கே போயிட்டோம் அப்படின்னா இதுதான் 0. அடுத்து இங்கேருந்து இதோட மூமெண்ட். ஸோ அடுத்து இதுதான் 0. இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், இங்கேருந்து என்ன டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டாக போகிறதுக்கு பேர் இன்க்ரிமெண்ட் டைமென்ஷன்ஸ். ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் 0 வச்சுட்டு அங்கிருந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து கேல்குலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் டைமென்ஷனிங். ஸோ இன்க்ரிமெண்டல் கோஆர்டினேட்ஸ் மெஷர்ஸ் ஈச் நியூ பொசிஷன்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் பாயிண்ட். அப்சல்யூட் கோஆர்டினேட் மெஷர்ஸ் ஆல் பொசிஷன்ஸ் ஃப்ரம் தி ஒன் fixed origin. So floating datum refers to incremental programming. So in part programming, if the coordinate values are specified with respect to a floating zero datum, then it is called as incremental coordinate system, option C. Next, question number 59. When the flat faced follower is circular in shape, then it is known as flat end follower, spherical follower, mushroom follower, or roller follower. I will repeat once again. When a flat face follower is in circular shape, so camel follower தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃபாலோவர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் ஃபாலோவர். அந்த ஃப்ளாட் ஃபேஸ் ஃபாலோவரோட ஃப்ளாட் ஷேப்பே ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கு. சர்க்குலர் ஷேப்பில் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் ஃபாலோவர். மஷ்ரூம் ஃபாலோவர் ஹேஸ் சர்க்குலர் ஃப்ளாட் பிளேட், லார்ஜ் கான்டாக்ட் ஏரியா, ரெடியூஸ்டு வியர். இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் கேம் மெக்கானிசம். ஸோ ஐசி இன்ஜின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் இட் இஸ் பீங் யூஸ்ட். கேமன் ஃபாலோவராக பயன்படுத்துகிறாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் மஷ்ரூம் ஃபாலோவர். ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் ஃபாலோவரே கர்வ்டு ஷேப்பில் இருக்குது, சர்க்குலர் ஷேப்பில் இருக்குன்னா இட் இஸ் நன் அதர் தேன் மஷ்ரூம் ஃபாலோவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60. When the motion of the follower is along an axis passing through the center of the cam, it is known as dash. Question number 60. When the motion of the follower is along an axis passing through the center of the cam is known as dash. Reciprocating follower, rotating follower, offset follower, radial follower. What is the correct answer for question number 60? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. A radial follower moves along the line passing through the center of the cam. If the follower axis is offset of the cam, then it is called as offset follower. So பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோவருக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கு, கேமோட ஆக்சிஸ் இருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அலைனிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதுக்கு பேர் என்னது? ரேடியல் ஃபாலோவர். ஒருவேளை இந்த ஃபாலோவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இங்கே தள்ளி வந்து அந்த ஃபாலோவருக்குன்னு தனியாக ஒரு ஆக்சிஸ் இருக்கு, கேமுக்குன்னு தனியாக ஒரு ஆக்சிஸ் இருந்தது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட் ஃபாலோவர். ஸோ நம்ம ரேடியல் ஃபாலோவர் அப்படின்றது என்னது? ஃபாலோவரோட ஆக்சிஸும் கேமோட ஆக்சிஸும் பார்த்தீங்க அப்படின்னா பாசிங் த்ரூ அ ஸ்ட்ரெயிட் லைன். ரேடியல் ஃபாலோவர் மூவ்ஸ் அலாங் அ லைன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த கேம். ஒருவேளை தள்ளி போயிருந்தது அப்படின்னா இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் ஃபாலோவர். Therefore, for question number 60, when the motion of the follower is along the axis passing through the center of the cam, then it is known as radial follower. Option D is the correct answer. Next, question number 61. In a 4-stroke engine, how many revolutions of crankshaft are needed to complete one power cycle? So piston மேல இருந்து கீழே வருது சக்ஷன், கீழே இருந்து மேலே போகிறது கம்ப்ரெஷன், மறுபடியும் மேலே இருந்து கீழே வருது பவர், மறுபடியும் கீழே இருந்து மேலே போகிறது எக்ஸாஸ்ட். சக்ஷன் 180 டிகிரி,
கம்ப்ரஷன் 180 டிகிரி 360, மறுபடியும் பவர் ஒரு 180, எக்ஸாஸ்ட் ஒரு 360. ஸோ 360 + 360 720 டிகிரி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 4 × 180. ஸோ ஒரு 180 வந்து ஒரு 360 டிகிரின்றது பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராங்க்ஷாஃப்ட் ரெவல்யூஷன். ஸோ நமக்கு 2 தடவை கிராங்க்ஷாஃப்ட் 70 டிகிரி சுற்றுறதால we have 2 கிராங்க்ஷாஃப்ட் ரெவல்யூஷன். ஸோ சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட்னு 4 ஸ்ட்ரோக் இருக்கு. ஈச் ஸ்ட்ரோக் requires 180 டிகிரி ஆஃப் கிராங்க்ஷாஃப்ட் ரொட்டேஷன். டோட்டலாக நமக்கு 720 டிகிரி. ஸோ 360 டிகிரின்றது 1 ரெவல்யூஷன் ஆஃப் அ கிராங்க்ஷாஃப்ட். 720 போது 1 ரெவல்யூஷன், 2 revolutions of crankshaft. Therefore, for one complete ஒரு power cycle, power stroke வரணும் அப்படின்னா 2 revolutions of the crankshafts are required. For question number 61, option B, 2 is the correct answer. Next, question number 62, which of the following has the highest efficiency? Otto cycle, diesel cycle, Carnot cycle, Brayton cycle. Question number 62 கான answer என்ன? Which of the following has the highest efficiency? Carnot cycle பார்த்தீங்க அப்படின்னா it is an ideal cycle. ஸோ ஆக்சுவலாக அது அப்படின்னு ஒரு சைக்கிள் கிடையாது, அது ஒரு ஐடியல் இமேஜினரி சைக்கிள், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கக்கூடியது. Carnot cycle is an ideal thermodynamic cycle and represents the maximum possible efficiency between two temperature limits. Its efficiency is eta is equal to 1 minus TL/TH. TH அப்படின்றது higher temperature, TL அப்படின்றது பார்த்தீங்கன்னா lower temperature. No real engine can exceed Carnot efficiency. Carnot efficiency பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். எந்த ரியல் டைமில் இருக்கக்கூடிய என்ஜினுமே வந்து ரியல் என்ஜினுமே பார்த்தீங்க அப்படின்னா Carnot efficiencyயை தாண்டி போக முடியாது. அதுக்கு பிலோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா efficiency will be available. So which of the following has the highest efficiency அப்படின்னும் போது ஆப்ஷன் சி, Carnot cycle is the correct answer. Otto cycleன்றது பெட்ரோல் இன்ஜின், டீசல் சைக்கிள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜின் டீசல் சைக்கிள். Brayton cycle வந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்பைன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63. With reference to the actual valve timing diagram of a 4-stroke engine, the inlet valve closes dash. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ பிஸ்டன், சிலிண்டரு, கிராங்க்ஷாஃப்ட்டு, கனெக்டிங் ராட். ஸோ பிஸ்டன் மேலே இது வரைக்கும் தான் போகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிசி. ஸோ பிஸ்டனோட டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் இது வரைக்கும் தான் வரும் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிசி, டாப் டெட் சென்டர் அண்ட் பாட்டம் டெட் சென்டர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்லெட் வால்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா inlet valve, exhaust valve. ஓகேவா. ஸோ சக்ஷன் அப்போ இன்லெட் வால்வ் ஓப்பன், ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ள வரும். என்ன பெட்ரோல் இன்ஜின் கேட்டிருக்காங்க, 4-stroke இன்ஜின், ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ள வரும். பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டிடிசிலிருந்து பிடிசிக்கு மூவ் ஆகும். அப்போ தான் பிஸ்டன் மேலேருந்து கீழே மூவ் ஆகும். ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ள வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகும். ஃபில்லாக நீ முடிச்ச அடுத்த செகண்டு இன்லெட் வால்வ் க்ளோஸ் ஆகிடும். ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸில் தான் இருக்குது. சக்ஷன் அப்போயும் என்ன இருக்குது, எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸில் தான் இருக்குது. சக்ஷன் அப்போ அடுத்து சக்ஷன் முடிஞ்சது. அடுத்து கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஃபில்லான கம்ப்ளீட் ஏர் ஃபியூல் மிக்சருமே கம்ப்ரெஸ் ஆகுது. இவ்வளோ தூரத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் ஸ்டோர் ஆகிருக்க ஏர் ஃபியூல் மிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சின்ன ஏரியா கம்ப்ரெஸ் ஆகுது. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக்லேருந்து நமக்கு என்ன ஆகுது, ஸ்பார்க்கு இனிஷியேட் ஆகுது. சக்ஷன் முடிஞ்சு கம்ப்ரெஷன் முடிஞ்சு அடுத்து பவர் ஸ்ட்ரோக்கோட ஸ்டார்டிங்கில் தான் ஸ்பார்க் ப்ளக் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பவர் ஸ்ட்ரோக் அப்போ அதிகமான ஃபோர்ஸ் ஜென்ரேட்டர் ஆன் த டாப் ஆஃப் த சிலிண்டர். பிஸ்டன் வேகமாக என்ன ஆகும், மேலேருந்து கீழே வரும். ஸோ பவர் ஸ்ட்ரோக். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரோக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகிட்டு உள்ள பேர்ன் ஆகிருக்கூடிய கம்ப்ளீட் கம்பஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இந்த பேர்ன்ட் ஏர் ஃபியூல் மிக்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வ் வழியாக எக்ஸாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே போகும். ஸோ அப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா with reference to the actual valve timing diagram of a 4-stroke engine, inlet valve எந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். எப்போ இன்லெட் வால்வ் க்ளோஸ் ஆகுது, ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே வந்துட்டு சக்ஷன் ஸ்ட்ரோக்கு முடிஞ்சு
கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் ஸ்டார்டிங் வந்து என்ன ஆகும் இன்லெட் வால்வ் க்ளோஸ். ஏன்னா இன்லெட் வால்வ் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் அப்பயும் இன்லெட் வால்வ் ஓப்பன்லேயே இருந்தது அப்படின்னா பிஸ்டன் கீழே இருந்து மேலே போகும்போது அது இந்த உள்ளே வந்த கேஸ் எல்லாமே என்ன ஆகிடும் இன்லெட் வழியாக வெளியே போயிடும். ஸோ அதனால் உள்ள சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போ ஓப்பனில் இருக்கும், ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே வருது, உள்ளே வந்து முடித்த உடனே இன்லெட் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். தட் இஸ் செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ஸோ பாட்டம் டெட் சென்டருக்கு பிஸ்டன் வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ஆக்சுவல் இன்ஜினில் பொறுத்த வரைக்கும் இன்லெட் வால்வ் ரிமைன்ஸ் ஓப்பன் ஸ்லைட்லி ஆஃப்டர் பாட்டம் டெட் சென்டர். கரெக்ட். பாட்டம் டெட் சென்டருக்கு வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் இன்லெட் வால்வ் ஓப்பனாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வ் பி க்ளோஸ். திஸ் இம்ப்ரூவ்ஸ் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி, சிலிண்டர் ஃபில்லிங், engine performance. ஆஃப்டர் பாட்டம் டெட் சென்டர் பிஸ்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெட் சென்டருக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது இன்லெட் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா டயக்ராமில் ஓகே டயக்ராம் இல்லை. ஸோ இன்லெட் வால்வ் பிஸ்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப் டெட் சென்டர்லேருந்து கீழே வரும்போது சக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அது ஃபுல்லாக இன்லெட் வால்வ் ஓப்பனில் தான் இருக்கும். மறுபடியும் இன்லெட் வால்வ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம் டெட் சென்டருக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்லெட் வால்வ் க்ளோஸ் ஆகுது, அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அப்போ இந்த ரெஃபரன்ஸ் டு த ஆக்சுவல் வால்வ் டைமிங் டயக்ராம் ஆஃப் 4-stroke engine, inlet valve closes after the piston reaches bottom dead center. Next, question number 64. The pressure in the engine cylinder during exhaust stroke will be dash equal to atmospheric pressure, slightly greater than the atmospheric pressure, slightly lower than the atmospheric pressure, much greater than the atmospheric pressure. So what is the correct answer for question number 64? The pressure in the engine cylinder during exhaust stroke will be dash. During exhaust stroke, burnt gases are pushed out through the exhaust valve because exhaust pipe resistance, silencer back pressure, the cylinder pressure remains slightly higher than the atmospheric pressure. ஏன்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆன உடனே உள்ள இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கம்பஷன் பர்ன்ட் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வ் வழியாக வெளியே போயிடும். எதனால் அப்படின்றது எக்ஸாஸ்ட் பைப் ரெசிஸ்டன்ஸ்னாலையும் சைலன்சரோட பேக் ப்ரெஷர்னாலையும். ஃபார் கொஸ்டின் நம்பர் 64, slightly greater than the atmospheric pressure. I'll repeat once again. The pressure in the engine cylinder during exhaust stroke will be slightly greater than the atmospheric pressure. அதனால தான் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ன்ட் கேஸ் எல்லாமே வெளியே போயிடுது த்ரூ சைலன்சர். Next, question number 65. The ratio of lateral strain to linear strain is known as dash. The ratio of lateral strain to linear strain is known as dash. Poisson's ratio, elastic limit, modulus of rigidity, modulus of elasticity. Poisson's ratio is the correct answer. Poisson's ratio is defined as lateral strain, ratio of lateral strain to longitudinal strain is denoted by mu. Poisson's ratio is defined as the ratio of lateral strain to longitudinal strain. It is denoted by mu. It indicates how much a material contracts sideways when it is stretched. How much a material contracts sideways when it is stretched. So the ratio of lateral strain to linear strain is known as Poisson's ratio. So இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அடுத்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை அடுத்து வேற ஒரு கொஸ்டின் பேப்பரில் இதே 4 ஆப்ஷன் கொடுத்து இது ஆன்சராக வர மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், அடுத்து இது ஆன்சராக வர மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், ஸோ இது ஆன்சராக வர மாதிரி கொஸ்டின் வரலாம். ஸோ அதனால் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எது கரெக்டாக ஆன்சரோ அதை மட்டும் பார்க்காம மீதி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெரிவேஷன் மாதிரியோ இல்லை ஒரு ஃபார்முலா மாதிரியோ இல்லை ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் மாதிரியோ இருந்தது அப்படின்னா அது ஆன்சராக வர மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர்லேயே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு கேதர் ஆகும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்க, கொஸ்டின் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். எந்தெந்த ஏரியாவிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ நெக்ஸ்ட் இயரில் எந்த மாதிரி வரும் அப்படின்ற ஒரு அனலிசிஸ்க்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஓகேவா? For question number 65, option A is the correct answer.
Next 66, the value of Poisson's ratio of steel varies from dash 0.32 to 0.42, 0.45 இருந்து 0.50, 0.23 இருந்து 0.27, 0.25 இருந்து 0.33. For structural steel பொறுத்த வரைக்கும் Poisson ratio 0.25 இருந்து 0.33. காமனா பாத்தீங்க அப்படின்னா Poisson ratio கொடுக்கல அப்படின்னா commonly used approximate value என்னது 0.3. Structural steel பொறுத்த வரைக்கும் 0.25 இருந்து 0.33. Option D is the correct answer. Next, question number 67. The normal stress is the stress which acts in direction to the area dash perpendicular, parallel, inclined, tangential. So what is the correct answer for question number 67? I'll repeat once again. Normal stress is the stress which acts in a direction dash to the area, perpendicular to the area, parallel to the area, inclined to the area, and tangential to the area. So normal stress acts perpendicular to the cross sectional area is given by sigma is equal to P by A, where P is the axial load, A is the cross sectional area, and sigma is the stress. So normal stress is the stress which acts in a direction perpendicular to the area, which acts in a direction perpendicular to the area. Next, question number 68. The purpose of oil filter in lubricating system is dash. The purpose of oil filter in a lubricating system is dash. To increase oil pressure, to regulate oil temperature, to cool the engine, to remove contaminants from the particles from the oil. எதனால வந்து பாத்தீங்கன்னா lubrication systemல oil filter னு பயன்படுத்துறோம். Oil filter removes metal particles, carbon deposits, dust, dirt, sludge from lubricating oil to ensure smooth lubrication and reducing wear. So இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம oil filter யூஸ் பண்றதுக்கான பர்பஸ். ஸோ இது எல்லாமே இன்ஜின்குள்ளே போயிடுச்சுன்னா இன்ஜின் டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவாய்ட் தட் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜின்குள்ளே கண்டாமினேஷன் எதுவும் போகாமல், என்ன மாதிரி கண்டாமினேஷன், மெட்டல் பார்ட்டிகல்ஸ், கார்பன் டெபாசிட், டஸ்ட், டர்ட், ஸ்லட்ஜு, இது எல்லாமே இன்ஜின்குள்ளே போகாமல் வெளியிலே நம்ம ஒரு காம்பனன்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர். The purpose of the oil filter in lubricating system is to remove contaminants and particles from the oil. Next, question number 69. Presence of cooling water in oil sump indicates dash. Worn piston ring, worn piston pin, leaked head gasket, and leaking hose pipe. Presence of cooling water in oil sump indicates internal seals in the water pump can seep coolant directly into the crankcase. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அதோட காசஸ் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஏற்படும். ரப்சர்ட் ஃபெயில்டு ஆயில் கூலர் பார்த்தீங்க அப்படின்னா ரப்சர்ட் ஆர் கரோட இன்டர்னல் ஆயில் கூலர் அலோஸ் கூலண்ட் டு ப்ளீட் டைரக்ட்லி இன்டு த இன்ஜின் ஆயில். ஸோ ப்ளோன் டேமேஜ்டு ஹெட் கேஸ்கெட் பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் காமன் கல்பிரிட். A failed seal allows coolant to bypass passage and leak into the oil chamber. So presence of cooling water into oil sump indicates leaking head gasket. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கொஸ்டினோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா வான் பிஸ்டன் ரிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா லீக்கிங் ஹெட் கேஸ்கெட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த டைமில் கொடுத்த கீழே ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கு. ஆக்சுவல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ செக் பண்ணோம் அப்படின்னா 2024 நடந்த கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 310 கொடுத்துருப்பாங்க. மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோடு 310 2024 நடந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 70. SAE has classified lubricating oils according to the viscosity 10, 15 and 25. SAE சொசைட்டி ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ். சொசைட்டி ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா lubricating ஆயிலுக்கான விஸ்காசிட்டியை வந்து டிஃபைன் பண்ணுறவங்க 10, 15, 25 etc. The viscosity test of such lubricating oils are made at what temperature? 210 degree Celsius, 210 degree Fahrenheit, 99 degree Fahrenheit and 0 degree Fahrenheit.
The traditional SAE grading for engine oils is measured viscosity at 210 degree Fahrenheit. 210 degree Fahrenheit அப்படின்றது பார்த்தீங்கன்னா 99 degree Celsius. ஆயிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99 degree Celsius வரைக்கும் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க. as the viscosity 10, 15, 25 அப்படின்னு நம்ம segregate பண்ணுறாங்க. ஓகேவா? Engine oils such as SAE 30, SAE 40, 10W30, 20W40 are selected based on these standardized viscosity ratings to ensure proper lubrication under different operating temperatures. ஸோ இங்கே வந்து கன்வர்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ டிகிரி செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹைட் எப்படி மாற்றுறது, ஃபாரன்ஹைட் டு செல்சியஸ், செல்சியஸ் டு கெல்வின், கெல்வின் டு செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹைட் டு கெல்வின் அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ கொஸ்டின் நம்பர் 70, SAE has classified lubricating oils according to the viscosity as 10, 15, 20, etc. The viscosity test of such lubricating oils are made at 210 degree Fahrenheit. Moving on to the next question. So in the marathon வந்து பாத்தீங்க அப்படின்னா we have 200 questions. So we'll try to complete 75 questions in stipulated of 2 hours duration. Question number 71. A gas cylinder of internal diameter 40 mm is 5 mm thick. The tensile stress inside the material is expected to be 40 megapascal. Find the maximum pressure that can be allowed in the cylinder. Options பார்த்தீங்கன்னா 100 megapascal, 10 megapascal, 1 megapascal and 1000 megapascal. So formula என்னன்னு அப்படின்னு முதல்ல பார்ப்போம். For a thin cylinder pressure vessel, sigma H is equal to PD divided by 2T. PD divided by 2T. Sigma அப்படின்றது hoop stress, P என்றது internal pressure, D அப்படின்றது internal diameter, T அப்படின்ற thickness. நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க 40 மெகாபாஸ்கல், diameter 40 mm, thickness T வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 mm. ஸோ நம்மளோட ஃபார்முலா P is equal to 2TD divided by T. எப்படி வருது அப்படின்னா sigma is equal to PD divided by 2T. நமக்கு என்ன தான் தேவை, ப்ரெஷர் தான் தேவை. ஸோ நம்ம P மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு போகிறோம். P is equal to 2T sigma divided by D, 2 into thickness 5, sigma 40, diameter வந்து பார்த்தீங்கன்னா 40, which gives 10 megapascal. Hence the allowable pressure is 10 MPa. Option B is the correct answer for question number 71. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அடுத்து ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின், மூணாவது ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ், நாலாவது பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங், அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா அசர்ஷன் அண்டு ரீசன், ஆறாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு வெல்டிங் டிஃபெக்ட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டிங் டிஃபெக்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிட்டுக்கான ஹெட்டோட ஷேப் கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் ரிவிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் கேட்டகரி. ஸோ காமன்லி யூஸ்டு இந்த 6 டைப் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர்லி 200 கொஸ்டின்ஸுமே இட் வில் பி கன்சிஸ்ட் ஆஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72. In theory of simple bending, which assumption is not correct? The material of beam is homogeneous. The material is stressed within elastic limit. The value of Young's modulus is different for tension and compression. And option 4, the beam in equilibrium, that is there is no resultant pull or push in the section. So one assumption of simple bending theory is that Young's modulus remains the same in tension and compression. Young's modulus remains the same in tension and compression. For question number 72, option 3, the value of Young's modulus is different for tension and compression. இதுதான் பார்த்தீங்கன்னா not correct. மீதி கொடுத்துருக்க மூணுமே கரெக்ட். எது மட்டும் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க, the value of Young's modulus is same தான் ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சரில். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின்லும் பார்த்தீங்க அப்படின்னா which is not correct அப்படின்றது தான் கொஸ்டின். therefore option 3 is not correct. The value of Young's modulus is different for tension and compression. Now actually என்னது, the value of Young's modulus is same for tension and compression. நமக்கு not correct னு கொடுத்திருக்கிறதால நம்ம option 3 நம்ம சூஸ் பண்றோம். Next question number 73. If the pressure above the fuel in the float chamber is equal to dash, the carburetor is said to be balanced. Question number 73. Atmospheric pressure, air intake in the air horn, suction pressure, compression pressure. So இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து பாத்தீங்க அப்படின்னா question number 73 கான correct answer. If the pressure above the fuel in the float chamber is equal to the dash,
the carburetor is said to be balanced. The balanced carburetor maintains equal pressure above the fuel in the float chamber and the carburetor and air horn. இதுதான் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரோட air horn. இந்த இடத்துல மாதிரி ஒரு curved surface மேலே நம்ம பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். This prevents changes in atmospheric pressure from affecting the air fuel ratio. I'll repeat once again. A balanced carburetor maintains equal pressure at the carburetor air horn. This prevents changes in atmospheric pressure from affecting the air fuel ratio. Therefore, for question number 73, option B, air intake in the air horn is the correct answer. So with this, I conclude my today's marathon session. So we'll meet on the next session of marathon with the remaining questions from this question paper. Thank you all for joining. See you all in the next class.